நாம் இந்த மாலை ஆராதனையில் கர்த்தரின் ஆசீர்வாதம் அப்படின்ற தலைப்பில் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடைசியாக போன வாரம் தேவனுடைய கிருபை பெற்ற நோவா. கிருபை என்பது ஒரு ஆசீர்வாதம். கிருபை என்பது ஒரு ஆசீர்வாதம், அதை சொல்லி பார்த்தோம். தொடர்ந்து இந்த வாரத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் தலைப்பின் கீழே ஆதியாகமம் 7வது அதிகாரம் 1 முதல் அந்த அதிகாரத்தில் இருக்கிற ஒரு 22 வசனங்கள் வரைக்கும் நாம் வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை தியானிக்க போகிறோம். அதாவது நீங்கள் என்ன ஆச்சு, இந்த உலகத்தை தேவன் உண்டாக்கினார், நல்ல உலகத்தை தான் தேவன் உண்டாக்கினார், நல்ல மக்களை தான் தேவன் உண்டாக்கினார். ஆனால் மக்கள் தேவனை தள்ளிவிட்டு தங்கள் இஷ்டப்படி வாழ ஆரம்பித்தார்கள். அதனால்தான் இந்த உலகம் பாவத்திற்குள்ளும் சாபத்திற்குள்ளும் அழிவுக்குள்ளும் நாச மோசங்களுக்குள்ளும் எல்லா விதமான தீமைக்கும் உள்ளானது. நல்லா கவனிங்க, நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். தேவன் இந்த உலகத்தை தீமை நிறைந்த உலகமாய் உண்டாக்கவில்லை. இந்த உலகத்தை தீமை நிறைந்த உலகமாய் உண்டாக்கவில்லை. தீமை இல்லாத நன்மை மட்டுமே நிறைந்த உலகத்தை தான் தேவன் உண்டாக்கி வச்சார். ஆனால் மனுஷன் எது வரைக்கும் இந்த தெய்வத்தை தங்களுக்கு ஆண்டவராக வைத்திருந்தார்களோ அது வரைக்கும் இந்த உலகம் அவர்களுக்கு நன்மை நிறைந்ததாக இருந்தது. என்றைக்கு இந்த ஆண்டவருடைய சொல்லை மீறி தங்கள் இஷ்டப்படி வாழ ஆரம்பித்தார்களோ அன்றையிலிருந்து இந்த உலகத்தில் தீமைகள் வர ஆரம்பித்தது. முதல்ல பார்த்தீங்கன்னா ஆதாம் தேவனை புறக்கணித்த பிறகு ஆண்டவர் சொல்கிறாரு, இனிமேற்பட்டு நிலம் உனக்கு என்ன பண்ணாது, தானாய் கனியை கொடுக்காது, உன் முகத்தின் வேர்வையினால என்ன பண்ணுவேன், புசிப்பாயினாரு. அதுக்கு அடுத்தது அவருடைய பையன் காயின் அவருடைய சகோதரன் ஆபேலை கொன்ன பிறகு என்ன ஆச்சு, ஆண்டவர் சொல்கிறாரு, நிலம் இனிமேப்பட்டு நீ விதைச்சாலும் பலன் கொடுக்காது, நீ விதைச்சா என்ன பண்ணாது, வளராது. பாருங்க, தீமைகள் பெருகி கொண்டு வருகிறது. இப்படியே போக போக 5வது அதிகாரத்தில் பார்க்கும்போது மக்கள் என்ன பண்ணாங்களாம், அதாவது என்ன சொல்றது, திருமண வாழ்க்கை சீர்கெட்டு போய்விட்டது. மக்களுடைய திருமண வாழ்க்கை உறவுகள் ரொம்ப சீர்கெட்டு போய் தேவன் மனிதனை சிருஷ்டித்ததற்காக வருத்தப்பட்டார். ஏன் தேவன் இந்த உலகத்தை அழிக்க தீர்மானித்தார் அப்படின்னா, தேவன் மல்கியால எழுதும்போது ரொம்ப அழகாக சொல்கிறாரு, பக்தியுள்ள சந்ததியை உண்டாக்கும்படி தேவன் ஒருவனை படைத்தாராம். ஆண்டவர் நினைச்சிருந்தா 1000 ஆதாமை படைச்சிருக்கலாம், 1000 ஏவாளை படைச்சிருக்கலாம். ஆனால் தேவன் ஒரு ஆதாமை உண்டாக்கி ஒரு ஏவாளை உண்டாக்கி அவர்கள் மூலமாக ஒரு பக்தி உள்ள சந்ததியை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் என்ன ஆச்சு, மக்கள் தவறான காரியங்களில் போய் தேவன் விரும்பாத காரியங்களில் ஈடுபட்டு உறவுகள் ரொம்ப இன்னைக்கு இருக்கிற மாதிரி தான். அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஆண் ஆணை திருமணம் செய்வது, பெண் பெண்ணை திருமணம் செய்வது, இந்த எல்லா விதமான தாறுமாறான வாழ்க்கை, இதெல்லாம் தாறுமாறான வாழ்க்கை. இதை கோர்ட் அங்கீகரிக்கலாம், அரசாங்கம் அங்கீகரிக்கலாம், ஆனால் வேதம் அங்கீகரிக்கவில்லை. ஆண்டுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபடும்போது அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவனுடைய கோபமும் தேவனுடைய நியாய தீர்ப்பும் கண்டிப்பாக அவர்கள் மேலே வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆண்டுடைய பிள்ளைகள் பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனால் என்ன ஆச்சு, இந்த மக்கள் எல்லாம் பரிசுத்தம் இல்லாமல் பாவத்தில், பயங்கரமான பாவங்களில், பயங்கரமான மோசமான பாவ செயல்களில் ஈடுபட்டு வாழ்ந்ததால் தேவன் இந்த உலகத்தை அழிக்க தீர்மானிக்கிறார். அப்படி தீர்மானிக்கும் பொழுது தான் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கிருபைன்றது என்னன்னா, கவனிங்க, நம்மளுக்கு ஒருத்தர் பிடிச்சிடுச்சு, ஏன் பிடிச்சது எதுக்கு பிடிச்சதுலாம் தெரியாது, பிடிச்சிடுச்சு. அந்த ஆளுக்கு நம்ம எப்படி இருப்போம், கொஞ்சம் தயவு பண்ணுவோம், அந்த ஆளுக்கு கொஞ்சம் ஃபேவர் பண்ணுவோம், அந்த ஆளுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுவோம். ஏன் உதவி பண்ணுறோம், அந்த ஆளுக்கு பிடிச்சிடுச்சு. அதுபோல் கர்த்தருக்கு நோவாவுடைய கண்களில், கர்த்தருடைய கண்களில் நோவாவுக்கு என்ன கிடைச்சிது, கிருபை கிடைச்ச உடனே ஆண்டவர் நோவாவை செலக்ட் பண்ணுறாரு. செலக்ட் பண்ணி இப்போ பேசுகிறாரு 7வது அதிகாரத்தில். என்ன பேசுகிறார் என்றால், கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். அல்லேலூயா. முதல்ல கிருபை கிடைச்சது. கிருபை கிடைச்ச உடனே அடுத்தது பார்த்தீங்கன்னா தேவன் பாதுகாக்கிறார். நோவாவை என்ன பண்ணுறாரு, பாதுகாக்கிறார். கிருபை கிடைச்சாலுமே அடுத்தது நமக்கு என்ன கிடைக்கணும், பாதுகாப்பு கிடைக்கும்.
கிருபை கிடைச்ச உடனே அடுத்தது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, நம் மூலமாக நம்ம குடும்பத்துக்கு பாதுகாப்பு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நோவாவுக்கு பாதுகாப்பு, நோவா மூலமாக அவருடைய குடும்பத்துக்கு பாதுகாப்பு. அதுக்கு அடுத்தது நோவா மூலமாக அந்த தேசத்தில் இருக்கிற மக்களுக்கே பாதுகாப்பு கிடைச்சது. இந்த நோவா யாருக்கு அடையாளமாக இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோவா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறார். இந்த பேழை எதற்கு அடையாளமாக இருக்குது? ரட்சிப்புக்கு அடையாளமாக இருக்கிறது. நோவா இயேசுவுக்கு அடையாளம். ஏன்னா, எப்படி தேவன் ஒரு நோவாவை தேர்ந்தெடுத்து ஒரு பேழையை உண்டாக்கி அந்த பேழையில் இந்த முழு உலகத்தில் இருக்கிற ஜீவராசிகளையும் தேவன் காப்பாற்றினார். மனுஷனுக்கும் வாய்ப்பு கொடுத்தார். நீங்கள் நினைக்கிற மாதிரி தேவன் வெறும் நோவாவை மட்டும் தேர்ந்தெடுத்து மற்ற ஜனங்களெல்லாம் அழிக்கணும்னு முடிவு பண்ணலை. அவர் அப்போ கூட மனுஷனுக்கு சில வாய்ப்புகள் கொடுத்தாரு. நோவா கிட்டத்தட்ட 120 வருஷம் என்ன பண்ணார்னா பிரசங்கித்தார். சுவிசேஷம் என்ன பண்ணாரா? பிரசங்கித்தார். 120 வருஷம் அந்த ஜனங்களுக்கு பிரசங்கித்தார் சுவிசேஷத்தை. நோவா கப்பல் கட்டுறாரு. எல்லாரும் நிற்கிறான், பார்க்குறான், என்ன பண்ணுறான். நோவா சொல்கிறாரு, பெரிய கப்பல் கட்டுறேன். எதுக்கு கட்டுற கப்பலை? வானத்திலேருந்து மழை வரும்னு சொன்னார், உலகமே தண்ணினால் அழியும்னு சொன்னார். எவனுமே நம்பலை, யாருமே நம்பலை. கவனிங்க, நம்ம நம்புவோம். ஏன்னா நம்ம சென்னை பட்டணத்தில் இருக்கிறோம், மெரினா பீச்சு எல்லாம் பார்க்குறோம், நம்புகிறோம். அப்போ அவங்க பீச்சு பக்கத்தில் இல்லை, அவங்க பீச்சு பக்கத்தில் இல்லை, தண்ணியை பற்றி பயம்லாம் இல்லை. அதனால் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கேலி கிண்டல் பரியாசம், நோவாவை பார்த்து என்ன பண்ணியிருப்பாங்க? கேலி பண்ணியிருப்பாங்க, பரியாசம் பண்ணியிருப்பாங்க. 120 வருஷம் ஒரு ஆள் வேலை செய்கிறாரு. எது? கப்பல் கட்டுற வேலை. இப்போ டெய்லி என்னன்னா சில பேர் உக்காந்து அந்த கப்பல் கட்டுற இடத்துலேயே பக்கத்துலேயே உட்காந்து இருந்திருப்பான், கமெண்ட் பண்ணியிருப்பான். நோவாக்கு 2 கட்டை கூட எடுத்து கொடுத்துருப்பான். ஆனால் இவெல்லாம் காப்பாற்றப்படலை. கவனிங்க, யார் பேழைக்குள்ளே வந்தாங்களோ அவர்கள் தான் காப்பாற்றப்பட்டார்கள். இன்னைக்கு பேழைன்றது ரட்சிப்புக்கு அடையாளம். பேழைன்றது எதற்கு அடையாளம்? ரட்சிப்புக்கு அடையாளம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவங்களுக்கு உதவி செய்வாங்க, கிறிஸ்தவங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க, கிறிஸ்தவங்களுக்கு சில விதத்தில் சில சப்போர்ட்லாம் பண்ணுவாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. இவன் யாருன்னா, நோவா பேழை கட்டும் போது சில கொம்பு எடுத்துன்னு வந்து கொடுத்துருக்கலாம். நோவா அந்த கீழ் செய்யும் போது நானும் கொஞ்சம் கலக்கிறேன் சார், விடுங்க சார் அப்படின்னு கலக்கி கொடுக்குற மாதிரி வேலை செஞ்சுருக்கலாம், எல்லாமே பண்ணியிருக்கலாம். ஆனால் ரட்சிப்புக்குள்ளே வந்தால் தான் பாதுகாப்பு. ஆனால் இவங்க இன்றைக்கி மக்கள் அப்படிலாம் இருக்கிறாங்க, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நோவா பேழை 120 வருஷம் கட்டினார். இந்த 120 வருஷம் கட்டும் போது அவர் என்ன பண்ணார்னா, ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணினார். ஜனங்களுக்கு என்ன பண்ணார்? பிரசங்கம் பண்ணினார். இன்றைக்கி கூட பாருங்கள், நம்ம கூட இந்த உலகம் இதெல்லாம் அழிந்து போய்விடும். மரணத்துக்கு பிற்பாடு நமக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது. கவனிங்க, பரிசுத்த வேதம் சொல்கிறது, அன்றியும் மனுஷன் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. மனுஷனுக்கு எத்தனை மரணம்? ஒரே மரணம். பின்னாடி என்னது? நியாய தீர்ப்பு. இத்தனை பிறவி மறுபிறவிலாம் கிடையவே கிடையாது. ஏன்னா கவனிங்க, இந்த மறுபிறவியை நான் ஏன் நம்புறது இல்லை அப்படின்னா, அதில் நிறைய குழப்பங்கள் இருக்கிறது. ஒரு மனுஷன் சரி, நான் இந்த பிறவியில் இப்படி இருக்கிறேன், இந்த பிறவியில் இப்படி இருக்கிறதுக்கு அடுத்த பிறவியில் நான் இந்த பிறவியில் செஞ்ச பாவத்துக்காக எனக்கு அடுத்த பிறவி கடவுள் கொடுக்குறாரு அப்படின்னா, எனக்கு அடுத்த பிறவி கொடுக்குற கடவுள் நான் இந்த பிறவியில் என்னென்ன பாவம்லாம் செஞ்சுருக்கிறேன்ட்டு எனக்கு தெரியப்படுத்தினா தான் நான் அடுத்த பிறவியில் சரியாவேன். எல்லா இடத்துலையும் பாருங்கள், ஒரு தப்பு பண்ண உடனே என்ன பண்ணுறாங்க? கூப்பிட்டு நீங்கள் இந்த தப்பு பண்ணியிருக்கிறீங்க, அடுத்த முறை இந்த தப்பு பண்ணிங்கன்னா நாங்கள் வேலையை விட்டு உங்களை வெளியில் அனுப்பிடுவோம், ஸ்கூலை விட்டு வெளியில் அனுப்பிடுவோம், காலேஜை விட்டு வெளியில் அனுப்பிடுவோம் அப்படின்னு சொன்ன தப்பை செஞ்ச தப்பை என்ன பண்ணுறாங்க? சுட்டி காட்டுறாங்க. சுட்டி காட்டும் போது அந்த மாணவன் என்ன பண்ணுறான், அந்த மனுஷன் என்ன பண்ணுறான், அந்த தவறு செய்யாதபடிக்கு ஒழுங்காக வாழ்கிறான் இல்லைங்களா? இப்போ அவனுக்கு நம்ம ஒன்றுமே சுட்டி காட்டாமல் திடீர்னு வேலையை விட்டு நிறுத்திட்டு அவன் பேரை ரிமார்க்கில் போட்டு ரெட் லெட்டரில் போட்டு எங்கேயுமே வேலை கிடைக்காதபடி பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க. அப்போது
அப்படி செய்கிறவன் தான் அநியாயம் செய்கிறவன் போல காணப்படுவான். ஏன்னா தவறு செஞ்சானா அவனுக்கு என்ன பண்ணணும், நீ செஞ்சது இதெல்லாம் தவறு இருக்குப்பா, இதெல்லாம் நீ திருத்திக்கணும்ப்பான்னு சொல்லி திருத்தணும். அதுதான் மனுஷனுடைய இயல்பு. அப்போ தான் மனுஷனும் திருந்துவான். அப்போ நான் போன பிறவியில் என்ன தப்பு பண்ணிட்டு எனக்கு இந்த பிறவியில் கடவுள் சொன்னாதான் இந்த பிறவியில் நான் அந்த தவறுகளை செய்யாமல் வாழ முடியும். இதை சொல்லாமல் என்னை இந்த பிறவிலையும் பிறக்க வச்சு நான் இந்த பிறவிலையும் பாவம் செஞ்சு அடுத்த பிறவிலையும் பிறக்க வச்சாலும் நான் அடுத்த பிறவிலையும் பாவம் தான் செய்வேன். எத்தனை பிறவி பிறக்க வச்சாலும் நான் பாவம் தான் செய்வேன். ஏன்னா மனுஷனுடைய தன்மையே பாவியாக இருக்கிறான். மனுஷனுடைய ஆவி என்ன ஆயிடுச்சு, கரப்ட் ஆயிடுச்சு. மனுஷனுடைய ஆவி ஆத்மாவை என்ன ஆயிடுச்சு, கரப்டட் ஆயிடுச்சு. என்ன எப்படி ஜென்ம பாவத்தினால கரப்டட் ஆயிடுச்சு. ஏன்னா தாவீது சொல்றாரு, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். ஒரு தாயே குழந்தைய எதுல தான் கர்ப்பம் தரிக்கிறா, பாவத்தில் தான் கர்ப்பம் தரிக்கிறா. அப்போ அந்த குழந்தை பிறந்து பாவ செயல்களை தான் செய்யும், வேற எந்த செயலும் செய்யாது. அப்போ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த குழந்தை பிறக்கிற குழந்தை 10 பிறவியில் 10,000 பிறவி எடுத்தாலும் இது 10,000 பிறவிலே என்ன தான் செய்ய போகுது, பாவம் தான் செய்ய போகுது. அப்போ ஒரு கடவுள் வந்து இந்த பாவம்லாம் நீ செஞ்சிருக்கிற, இது செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவனுக்கு உணர்த்தினா தான் அடுத்த பிறவியில் அவன் செய்ய மாட்டான், ஒழுங்காக இருப்பான். ஆனால் அப்படி செய்யவே இல்லைன்னா அது வந்து அப்படி கடவுள் வந்து அப்படி ஒரு மனுஷனுக்கு சொல்லாமல் 10,000 பிறவி கொடுத்தா கூட அது கடவுளுடைய தப்பதே ஒழிய மனுஷனுடைய தப்பே கிடையாது. நியாயமாக வந்து கோர்ட்டில் நின்று கேஸை போட்டு உள்ள தள்ள வேண்டியது கடவுளை தான். ஏன்னா நான் செஞ்ச தப்பு என்னன்னு எனக்கு சொல்லாமல் எனக்கு தண்டனை பார்த்துன்னு கொடுத்துருந்தா என்ன அர்த்தம், கோர்ட்டில் போய் பாருங்கள், ஒருத்தனை இன்னொருத்தனை கொலை பண்ணிட்டான் அப்படின்னா குத்துனவனுக்கு மனநிலை சரியில்லை, நான் கொலை பண்ணனே எனக்கு தெரியலன்னா கோர்ட் அவனை என்ன பண்ணாதுன்னா தண்டிக்காது. ஏன் தண்டிக்காது, கோர்ட்டுன்றது என்னன்னா தண்டனை ஏன் கொடுக்குது, குற்றவாளியை தண்டிப்பதற்கு தண்டனை அல்ல, குற்றவாளியை திருத்துவதற்கு தண்டனை. தண்டனை எதற்கு, குற்றவாளியை தண்டிப்பதற்கு தண்டனை அல்ல, குற்றவாளியை திருத்துவதற்கு தான் தண்டனை. அப்போ அந்த கோர்ட்டில் போய் நிற்கும் போது அந்த ஜட்ஜ் என்ன கேட்குறாரு, நீ இவனை கொலை பண்ண ஒத்துக்கிறியா கேட்குறாரா, கேட்கலீங்களா? அவன் வந்து இல்லை சார் எனக்கு தெரியவே இல்லை சார், நான் கொலை பண்ண மாதிரியே தெரியல சார் அப்படின்னா ஜட்ஜ் என்ன பண்ணுறாரு, வாய்ப்பு கொடுக்குறாரு. அட்வொகேட்டை வச்சு பேசு, அவனை விசாரிங்க, அவனுக்கு ப்ரூஃப் பண்ணுங்க. எது தரப்புக்கிட்ட என்ன சொல்கிறாரு, ப்ரூஃப் பண்ணுங்க, அவன் கொலை பண்ணான்னு ஒத்துக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், தகுந்த சாட்சி ஆதாரத்தெல்லாம் கொடுத்து ப்ரூஃப் பண்ணணும். அவனுக்கும் ப்ரூஃப் ஆகணும், ஜட்ஜுக்கும் ப்ரூஃப் ஆகணும். அப்புறம் தான் நியாய தீர்ப்பு. இதுதான் முறை. சப்போஸ் ஒருத்தன் பைத்தியம், ஒரு பைத்தியக்காரனாக இருக்கிறான், ஒருத்தனை குத்திட்டான், அவன் செத்துட்டான். இப்போ அந்த பைத்தியக்காரனை கோர்ட்டில் நிற்க வச்சா கோர்ட் வந்து என்ன பண்ணும், இவனுக்கு 7 வருடம் கடுங்காவல் தண்டனை கொடுக்குறேன், கொடுக்காது. இவனுக்கு தூக்கு தண்டனை, சாகும் வரை தூக்கிலிடும்படி தூக்கு தண்டனை கொடுக்குறேன், கொடுக்காது. என்ன பண்ணிடுன்னா இவருக்கு மருத்துவ சிகிச்சை கொடுக்கும்படி மனநல மருத்துவமனைக்கு அனுப்புகிறேன். ஏன் மனநல மருத்துவமனைக்கு அனுப்புகிறாங்க, அவன் செஞ்சதே என்னன்னு அவனுக்கு தெரியல, அப்புறம் அவனுக்கு தண்டனை கொடுக்க முடியாது. அப்படின்னா நான் போன பிறவியில் என்ன செஞ்சேன்னே எனக்கு தெரியலனா இந்த பிறவி எனக்கு கொடுத்தா அந்த கடவுள் வந்து பெரிய முட்டாள், உலகத்திலே மிகப்பெரிய முட்டாள் அந்த கடவுள் தான். நான் போன பிறவியில் என்ன தப்பு செஞ்சேன்னே தெரியாமல் எனக்கு இந்த பிறவியை கொடுத்து என்னை திருத்தணும்னு நினச்சா கவனிங்க, மிகப்பெரிய குற்றவாளி அந்த கடவுள் தான். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு மனுஷனுக்கு எப்படிங்க தெரியும், போன பிறவியில் நான் ஒருத்தனை வந்து ஒரு ஒரு ஏதோ இப்படி வச்சுக்கோங்களேன், நான் போன பிறவியில் சீட்டு போட்டு நிறைய பேரை ஏமாற்றி நிறைய பேருடைய சாபத்தெல்லாம் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. இந்த பிறவியில் எனக்கு தெரிஞ்சாதான் நான் இந்த பிறவியில் என்ன பண்ண மாட்டேன், சீட்டு போட்டு மற்றவனை ஏமாற்ற மாட்டேன். எனக்கு தெரியலன்னா நான் என்ன பண்ணுவேன், இந்த பிறவிலையும் சீட்டு போடுவேன், அடுத்த பிறவிலையும் சீட்டு போட்டு ஏமாற்றுவேன். ஏன்னா எனக்கு தான் தெரியலையே. அப்போ நான் எப்படி திருந்துருது, நான் திருந்துறேன்னு எதிர்பார்த்தா அது என்ன கடவுள், செஞ்ச தப்பை சொல்லாமல் இவன் தப்பே செய்யக்கூடாது திருந்தணுன்ட்டு நான் 10,000 பிறவி கொடுக்குறேன்னா அது என்ன கடவுள், அது என்ன ஒழுங்கே இல்லை, அதில் வந்து ஒரு நீதி இல்லை, நேர்மை இல்லை, நியாயம் இல்லை, ஒழுங்கு இல்லை, ஒரு நல்ல முறையே இல்லை. சாதாரண ஒரு மனுஷனுக்கு ஒரு ஜட்ஜிக்கு இருக்கிற காமன் சென்ஸு கூட கடவுளுக்கு கிடையாது. சரி, மறுபிறவிலாம் இருக்குதுன்னு நினச்சிப்போம். எத்தனை பேர் மறுபிறவி எடுக்க முடியும்? ஸ்டார்டிங்கில் இந்த உலகத்தில் ஆதாம் யாவால் தான் இருந்தாங்க. இப்போ இவங்க தானே மறுபிறவி எடுத்து வந்திருக்கணும். யோசிச்சு பாருங்க. சரி, ஆதாம் யாவால் அவங்களுக்கு ஒரு 1000 குழந்தை பிறந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 1000 பேர் தானே மறுபிறவி எடுத்து வந்திருக்கணும்.
அப்போ உலகத்தில் நீங்கள் எத்தனை பேர் இருந்திருக்கணும்? அந்த 1000 தான் இருக்கணும். அந்த 1000 தான் மறுபிரிவு எடுத்துருக்கணும். திருப்பி அதே 1000 அடுத்த மறுபிரிவு எடுத்துருக்கணும். எப்படி எண்ணி பார்த்தாலும் கடைசியில் கவுண்டிங் என்ன தான் வரணும்? 1000 தான் வரணும். ஏன்னா மறுபிறவின்றது அதுதானே. போன பிறவியில் இருந்தால் இந்த பிறவியில் போனதுக்குன்னா போன ஒரு மனுஷனை கடவுள் உருவாக்கும் போதே ஒரு 1000 பேரோட உருவாக்கியிருந்தால் 1000 பேரோட தான் இருக்கணும். 2000 பேரோட உருவாக்கியிருந்தால் 2000 பேர் தான் இருக்கணும். 10,000 பேரோட உருவாக்கியிருந்தா 10,000 பேர் தான் இருக்கணும். ஆனால் நாளுக்கு நாள் மக்கள் தொகை ஏறுகிறதே. அப்போ மறுபிறவி எங்கே போகுது? புது புது பிறவி வருதே. ஹலோ, அதனால தான் பைபிளை நம்பிடலாம். இதெல்லாம் இருக்கிறனால தான் இதெல்லாம் நம்புறதில்லை. அதான் பாருங்க, நான் பொதுவாக சொல்கிற கதை. ஒரு பையன் என்ன பண்ணான்னா, ஒரு சின்ன கொஞ்சம் ஒரு 7 8 அது மாதிரி படிக்கிற பையன், அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு நாய் ரொம்ப சொறி பிடிச்சி முடியாமல் எங்கேயும் போக முடியாமல் அவன் வீட்டு பக்கத்தில் உட்காந்துருந்துச்சான். இவன் போர் அடிச்சுன்னு இருந்தது இவனுக்கு. இவன் போர் அடிச்சிருக்கும் போது 4-5 கல் எடுத்து கையில் வச்சுக்கின்னு ஃபஸ்ட்டு ஒரு கல் எடுத்து அடிச்சானா. அதை அடிச்சோன்னா ஊயின்னு கத்துச்சான். அதுதான் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தான். அந்த நாய் கத்துது இவனுக்கு பார்த்துருக்கா. அது போல் சந்தோஷப்படுற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. குழந்தைங்கள கூட பாருங்களேன், நோண்டாதடா அழுவுதுடா அப்படின்னா அதை தான் நோண்டி அழ வச்சு அதில் சந்தோஷப்படுவாங்க. அப்போது நாயை அடித்து சந்தோஷப்படுறவங்க இருக்க தான் செய்வாங்க. நீங்கள் புதுசாக பார்க்கக்கூடாது, இது புதுசாக இருக்குது இல்லை, அது மனுஷனுடைய தன்மைகள், அதுவும் ஒரு தன்மைகள். அது மேலே ஒரு கல்லை போட்டு அது உயின்னும் போது சந்தோஷப்பட்டுன்னு பார்ப்பானா. அது அமைதியாக ஆகிட்ட பிறகு திருப்பி இன்னொரு கல் எடுத்து போடுவானா. அது இன்னும் கொஞ்சம் உயினும் இப்படியே பண்ணியிருந்தானா. அந்த பக்கம் ஒரு பெரியவர் வந்தாராம். அவர் வந்து பார்த்து சொன்னார், தம்பி, நாய் மேலே நீ கல்லெல்லாம் போடுறப்பா தப்பு. அது முடியாமல் இருக்குது, அதால் ஓடவும் முடியல ஒளியவும் முடியல. அது மேலே நீ கல் போட்டு அதை கத்த வச்சு வேதனைப்படுத்துகிற, இது தப்புப்பா. அடுத்த பிறவியில் நீ நாயா பிறப்ப, இந்த நாய் பையனா பிறக்கும். நீ இதே மாதிரி இந்த வீட்டு பக்கத்தில் உக்காந்து இருப்ப. அந்த நாய் பையனா பிறந்தது பாரு, அது என்ன பண்ண உன் மேலே கல் தூக்கி போட்டுக்கின்னு இருக்கும் அப்படின்னானா. அதுக்கு அவன் சொன்னானா, தாத்தா தாத்தா அது அப்படி இல்லை. போன பிறவியில் நான் நாயா பிறந்து இங்கே உக்காந்துட்டு இருந்தேன். இந்த நாய் தான் பையனா இருந்து என் மேலே என்ன பண்ணியிருக்குது, கல்லை போட்டிருக்குது. அதனால இந்த பிறவியில் நான் பையனா பிறந்து அந்த பையன் மேலே நான் என்ன பண்ணுறேன், கல் போட்டுக்கிறேன் நானா. மறுபிறவி இருக்கிறவங்க இதுக்கு பதில் சொல்லுங்க. போன பிறவியில் யார் நாயா பிறந்தது, யார் பையனா பிறந்தது, எது இப்போ அவன் அதுக்கு போன பிறவிக்கு தண்டனை இப்போ நடக்குதா, இப்போ பிறவிக்கு தண்டனை எப்போ நடக்கும்? போன பிறவிக்கு தண்டனை இப்போ நடக்குதா, இல்லை இப்போ செய்யறதுக்கு தண்டனை அடுத்த பிறவியில் இருக்க போதா? ப்ரூஃப் பண்ண முடியுமா? பண்ணவே முடியாது. அதுதான் இந்த போன பிறவி, அடுத்த பிறவி, 7வது பிறவி, 8வது பிறவி, இந்த கட்டுக்கதைகளெல்லாம் விட்டுடுங்க. பைபிள் வசனம் சொல்லுது, அன்றியும் மனுஷன் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, இப்போ நம்ம இந்த மரணத்துக்கு பிற்பாடு இருக்கிற காரியங்கள் எல்லாம் நம்பலாமா? யார் சொல்லி நம்பலாம் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு சொல்லி நம்பலாம். ஏன் ஆண்டவராகிய இயேசு சொல்லி நம்ம நம்பலான்னா, எல்லா மனுஷர்களும் தாயின் கர்ப்பத்திலிருந்து பிறந்தவர்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுள் மனிதனாக கருவிலே உற்பத்தி ஆகி வந்தவர். ஏன்னா அவர் அங்கேருந்து வந்திருக்கிறாரு. இப்போ யோசிச்சு பாருங்க, நான் இங்கே இருந்துக்கின்னு அமெரிக்காவை பற்றி 1000 ரீல் விடலாம், டிவியை பார்த்துருக்கலாம், நியூஸை பார்த்துருக்கலாம், இல்லை ஒரு நேஷ்னல் ஜியோகிராஃபிக் சேனல் பார்த்துருக்கலாம், இல்லைன்னா ஒரு டூர் சேனல் பார்த்துருக்கலாம். பார்த்துட்டு அமெரிக்கா அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்ட்டு 1000 கதை சொல்லலாம். ஆனால் அமெரிக்காவிலேயே பிறந்து வளர்ந்து 50 வருஷம் இருந்து வந்து ஒரு சொல்கிறது எப்படி இருக்கும், நான் சொல்கிறது எப்படி இருக்கும்? எதுங்க ஒரிஜினலாக இருக்கும்? அங்கேயே பிறந்து 50 வருஷம் வளர்ந்து வந்து சொல்கிறது தான் உண்மையாக. நிறைய உண்மைகள் இருக்கும், அதுதான் ஃபேக்ட்டு. நான் சொல்கிறது கண்டதை கேட்டதை சொல்கிறேன், அவ்வளோதான். ஆனால் என்னால் என்ன பண்ண முடியாது, உறுதியாக சொல்ல முடியாது. அது போல் மனுஷனுடைய மரணத்துக்கு பிற்பாடு நடக்க போகிற காரியங்கள், இதையெல்லாம் இந்த உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு சொல்லுவதை நம்பலாம். ஏன்னா இயேசு வருவார்ன்றத ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலேயே வெளிப்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் ஏசாயால வெளிப்படுத்தப்பட்டது. லைனா ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், நியாயாதிபதிகள் எல்லா புஸ்தகத்திலும் இயேசுவின் பிறப்பு, இறப்பு, ரட்சிப்பு இதை பற்றி
வெளிப்படுத்தப்பட்டே வந்து கொண்டிருக்குது. சங்கீதம் எல்லாத்திலும் வெளிப்படுத்தப்பட்டது. இயேசு ஒரு இடத்துல சொல்லும்போது என்ன சொல்றாரு? என்னை குறித்து எழுதி இருக்கிறவைகளை நீங்கள் வாசிங்கள்ன்றாரு. ஆனால் எல்லா இடத்துலையும் இயேசுவை பற்றி வெளிப்படுத்தப்பட்டே வந்து இருக்கிறது வேதம். அதனால இயேசு வந்து ஏதோ 10 குழந்தையில 11 குழந்தைய பிறந்து ஒரு அபூர்வ சக்தி பெற்று ஒரு கடவுளுடைய தூதுவராக மாறல. இயேசு வந்து கடவுளாக இருந்தவர். அவர் மனுஷனாக வந்தார். புரியுதுங்களா? அதனால இயேசு சொன்னார், ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னும் நான் இருக்கிறேன். என்ன சொன்னார்? இந்த உலகத்தில் யாருமே, எந்த யூதர்கள் மத்தியில் யாருமே சொல்லல. எலியா சொல்லல, எலிசா சொல்லல, ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லல, எரேமியா தீர்க்கதரிசி சொல்லல, எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லல, தாவீது சொல்லல. யாருமே, எவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் இருந்தாங்க, யாருமே என்ன சொல்லனா ஆபிரகாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் இருக்கிறேன்னு சொல்லல. இயேசு ஒருத்தர் தான் சொன்னார். அவர் ஒருத்தர் தான் சொல்ல முடியும். அந்த தைரியம் அவர்கிட்ட இருக்குது. ஏன்னா அது உண்மை. அவர் கடவுள். ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்னாடி இயேசு கடவுளாக இருந்து கொண்டு இருக்கிறார். அதனால தான் அவர் சொன்னார், நான் ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னும் இருக்கிறேன். என் நாளை ஆபிரகாம் காண ஆசையாக இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். இயேசு வந்து ஏதோ மனுஷர்கள 10 மனுஷர்கள ஒரு அவதாரம் கிடையாது. அவர் கடவுள். கடவுள் மனுஷனாக வந்திருக்கிறார், அவ்வளோதான். அப்போ அவர் சொல்கிறத நம்ம நம்பலாம். அதனால தான் பாருங்க, இந்த பிரச்சனைகள்லாம் காலையில் கூட சொன்னேன்ல, ஒரு பொண்ணை 7 பேர் கல்யாணம் பண்ணிட்டு பரலோகத்தில் இந்த பொண்ணு யாருக்கு மனைவியாக இருப்பான்னு கேட்டாங்க. அப்போது இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்களால் அதுக்கு சரியான பதில் சொல்ல முடியல. ஆனால் இயேசு ஒருத்தரால் தான் சரியான பதில் சொல்ல முடிஞ்சுது. ஏன்னா அவர் பரலோகத்திலிருந்து வந்தவர். அவருக்கு தெரியுது, இந்த பூமியில் தான் கணவன் மனைவி உறவு, அந்த ஆசா பாசங்கள், அந்த உறவுக்கு அடுத்த விருப்பங்கள்லாம் இருக்கும். பரலோகத்தில் போனால் அவங்க ஆணாகவும் இருக்க மாட்டாங்க, பெண்ணாகவும் இருக்க மாட்டாங்க, தேவ தூதர்களை போல இருப்பாங்க. தேவ தூதர்களுக்கு இந்த மனித உறவுகள் பற்றிய ஆசைகள்லாம் இருக்காது. தெரியும், இவங்க என்னுடைய மனைவி, உங்க கணவர்னு தெரியலாம். ஆனால் அந்த ஆசைகள்லாம் வராது. பார்த்த உடனே ஐயோ மனைவியை போய் கட்டி பிடிச்சிக்கணும், வீட்டுக்கார போய் கட்டி பிடிச்சிக்கணும், அந்த ஆசைகள்லாம் வராது. ஏன்னா அந்த சரீரம் வேற, அந்த சரீரம் வேற. ஆனால் உள்ளே இருக்கிற ஆத்துமா ஆவி இதே தான். ஆனால் போய் இருக்க போகிற சரீரம் வேற சரீரம். இந்த சரீரத்துக்கு தான் இதெல்லாம் தேவைப்படுது. அல்லேலூயா. இந்த சரீரத்துக்கு தான் இந்த சொக்கா தேவைப்படுது. பரலோகத்தில் தேவன் கொடுக்க போகிற சரீரத்துக்கு சொக்கா தேவைப்படாது. அல்லேலூயா. ஏன்னா அது எப்படி இருக்கும்? வித்தியாசமாக இருக்கும். நம்ம பார்க்கல இன்னும். ஆனால் பரலோகத்தில் டெய்லர் கடை இல்லைன்னு மட்டும் தெரியும் எனக்கு. சொக்கா தைக்கிறது, ஃபேட்டு தைக்கிறது, இது சொக்கா ஃபேட்டு தைக்கிறது பெரிய பிரச்சனை. லேடிஸுக்கு அது வரை பெரிய பிரச்சனை. நல்ல டெய்லர் அமைகிறது பெரிய வரம் அவங்களுக்கு இல்லை? எந்த டெய்லர்கிட்ட குத்தாலாம் ஏதாவது சொதப்பி விட்டு, கையை நீட்டாக வைனா குட்டையாக வச்சுது, கொட்டையாக வைனா நீட்டி வச்சிருது, எதனா ஒன்று செஞ்சு விட்டுறாங்க. ரொம்ப கஷ்டம். ஆனால் பரலோகத்தில் எந்த தொல்லையே இல்லை. தேவன் கொடுக்க போகிற சரீரம் அது ஆவிக்குரிய சரீரமாக இருக்கிறது, அது மகிமையின் சரீரமாக இருக்கிறது, அது அழிவில்லாத சரீரமாக இருக்கிறது, அது மரணம் இல்லாத சரீரமாக இருக்கிறது, அது வியாதி இல்லாத சரீரமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போது இதை பற்றிலாம் யார் பேச முடியும் அப்படின்னா, பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த கடவுள் இயேசு தான் இதெல்லாம் சொல்கிறாரு. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, உலகத்தில் மனுஷன் சொல்கிறேன் அடுத்த பிறவி போன பிறவி இதெல்லாம் நம்ப வேணாம். இயேசு சொல்லியிருக்கிறார், அன்றியும் ஒரே மனுஷன் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் அவனுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம பைபிள் இன்னும் கூட தெளிவாக சொல்லுது. தெரியுங்களா உங்களுக்கு? கடலில் மரித்தவர்களை சமுத்திரத்துக்குன்னு ஒரு தூதன் இருக்கிறான், அவன் பிடித்து வைத்திருக்கிறானா. கடலில் விழுந்து செத்து உங்களுடைய ஆவியெல்லாம், ஆவி ஆத்மாவெல்லாம் யார் பிடிச்சு வச்சிருக்கிறான்னா, வெளிப்படுத்தல் இருக்குதுங்க. உங்களுக்கு வசனம் நான் அப்புறம் வேணா காட்டுறேன். நான் இப்போ எடுக்கலை, நான் எடுக்காததை பேசினுக்கிறேன். சமுத்திரத்தில் மரிச்சவங்களுடைய ஆவியெல்லாம் அந்த சமுத்திரத்துக்குன்னு ஒரு தூதன் இருக்கிறான், அவன் பிடிச்சு வச்சிருப்பானா. அதுக்கப்புறம் மரணத்துக்குன்னு ஒரு தூதன் இருக்கிறானா, அவங்கள அவன் பிடிச்சு வச்சுக்கிறானா. அப்புறம் பாதாளத்துக்குன்னு ஒரு தூதன் இருக்கிறானா. செத்து போனவங்களுடைய ஆவி, பாதாளத்தில் இருக்கிற ஆவிகளுக்கு அவன் காவல்காரனா தான் அவன் பிடிச்சி வச்சுக்கிறானா. மரணமும் பாதாளமும் சமுத்திரமும் தன்னில் மரித்தவர்களை தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கும்படி கொண்டு வந்து நிறுத்துமா. இந்த ஆவிகள்லாம் எப்போ வரும்? ஆண்டவர் நியாய தீர்ப்பு கொடுக்குற நாளில். இந்த உலகத்தை நம்ம ஆண்டவர் தான் நியாய தீர்ப்பு கொடுப்பாரு. நம்ம ஆண்டவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும்போது இப்படி செத்து போன ஆவிகள் எல்லாம் தேவனுக்கு இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி நிற்கப்படும். அந்த ஆவிகள் நியாய தீர்ப்பு அடையும். அல்லேலூயா.
இந்த உலகத்தில் எந்த கடவுளும் இப்படிலாம் சொல்லலை, பைபிள் தான் சொல்லுது. மரணமும் சமுத்திரமும் பாதாளமும் தன்னில் உள்ளவர்களை, தன்னில் மரித்தவர்களை என்ன பண்ணிது? ஒப்புவித்தது நியாய தீர்ப்படைம்படிக்கு. வேற எங்கேயும் இல்லை. அப்போ இயேசு சொல்றத நம்ம நல்லா கவனிக்கணும், வேதம் சொல்றத கவனிக்கணும். சும்மா அடுத்த பிறவி, மூணாவது பிறவி, நாலாவது பிறவின்னு சொல்ற முட்டாள்க பேச்செல்லாம் நம்பக்கூடாது. எவனா ஒருத்தன் வந்து என்ன சொல்லுங்க, இது என்னுடைய 7வது பிறவி, இது என்னுடைய 6வது பிறவி, நான் ஒரு பிறவியில் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லுங்க. சொல்ல முடியாது. கதையாக விடுவான். எதனா கதை விடுவானா, கதை விட்டு மாட்டிப்பாங்க. கதை விட்டா மாட்டிப்பாங்க. சரி, ஏன்னா வசனம் பொதுவாக பழமொழி சொல்லுது, கெட்டிக்கார புழுகு 8 நாள் வரைக்கும் தாங்குமா. சாதாரண போய் பேசுனா ஈஸியாக மாட்டிப்போம். ஒருவேளை கெட்டிக்காரத்தனமாக போய் சொன்னால் எத்தனை நாள் வரைக்கும் தாங்கும்? 8 நாள் வரைக்கும் தாங்கும். அப்போ 9வது நாளில் மாட்டிப்பீங்க. சரி, அப்போது இயேசு ரட்சகர். இயேசு வந்து மனுஷனுடைய மரணத்தை பற்றிலாம் இதை சொல்கிறாரு. அதே போல் இயேசு பாருங்கள், மனுஷனுடைய மரணத்தை பற்றி எப்படி பேசுகிறாரு. லூக்காவில் பார்த்தீங்கன்னா அந்த 15வது அதிகாரத்தில் பார்க்கும்போது அங்கே என்ன சொல்கிறது, 2 பேர் இருந்தாங்க. ஐஸ்வர்யவான் ஒருத்தர் இருந்தான், ஒருத்தர் லாசரு, ஏழை என்கிற தரித்திரன் ஆகிய லாசர் இருந்தாங்க. 2 பேரும் மரித்தார்கள். ஆனால் இந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் போயிட்டான். இந்த ஏழை லாசரு ஆபிரகாம் மடி என்று சொல்லப்படுகிற பரதீசுக்கு போயிட்டான். அப்போ கவனிங்க, இதெல்லாம் வந்து ஆண்டவர் எங்கிருந்து சொல்றாரு? இவர் எப்படி சொல்ல முடிஞ்சது? இவர் அந்த தரித்திரம், இந்த ஐஸ்வர்யமான தரித்திரம் வாழ்ந்த எந்த காலம்? இயேசு பிறக்கிறதுக்கு பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தாங்க. இந்த தரித்திரனும் இந்த பணக்காரனும் வாழ்ந்தது பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தாங்க. எந்த ஊரில் வாழ்ந்தாங்கன்னு தெரியாது. ஆனால் வந்து அவங்க செத்த போன பிறகு ஆவி எங்கே போச்சு? ஆண்டவர் தெரியுது. ஏன் ஆண்டவர் தெரியுதுன்னா, அவர் கடவுள், அவர் எல்லாவற்றையும் அறிந்து இருக்கிறார். அதனால தான் இவங்ககிட்ட அந்த ஸ்டோரியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறாரு? பேசுகிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவர் நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி, இந்த வேதம்லாம் நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி மற்ற மதத்தில் இருக்கிற கடவுள்கள் மாதிரியும், மற்ற மதத்தில் இருக்கிற ஏதோ ஒரு புராண நூலோ இதிகாசங்களோ அந்த வேதங்கள் மாதிரி கிடையாது. இது 100க்கு 100 உண்மையான கடவுளுடைய வார்த்தைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் எந்த தெய்வத்தை வணங்குகிறதை விட இயேசுவை வணங்குவது பெரிய பாக்கியம். நீங்கள் எந்த நூல்களை படிக்கிறதை விட வேதத்தை படிப்பது பெரிய பாக்கியம். உலக நூலில் என்ன சொல்லும்? மனுஷனுடைய சரீர வாழ்வுக்கு தான் பேசும். மனுஷனுடைய ஆவி ஆத்துமா வாழ்வடைய பேசுகிற ஒரே நூல் எதுன்னு கேட்டீங்கன்னா பரிசுத்த வேதம் தான். திருக்குறள் என்ன பேசும்? மனுஷனுடைய சரீர வாழ்க்கையை பற்றி தான் பேசும். திருக்குறள் வந்து மனுஷனுடைய பாவ நிவர்த்திக்காக எதனா பேசியிருக்குதா, சொல்லியிருக்குதானா? இல்லை. உலகத்தில் இருக்கிற எல்லா நூல்களும் என்ன சொல்லுது? மனுஷனுடைய நற்செயல்கள், மனுஷன் இதை செய்யணும் அதை செய்யணும், அப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாது, அப்பா அம்மாவை மதிக்கணும், திருடக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, போய் பேசக்கூடாது, தான தர்மம் பண்ணணும். இதே தான் எல்லா மதங்களும் எல்லா மொழிகளும் எல்லா நூல்களும் பேசுது. ஆனால் பரிசுத்த வேதம் தான் மனுஷனுக்குள்ளே எப்படி பாவம் இருக்குது, இந்த பாவம் நிவர்த்தி அடையணும்னா என்ன பண்ணணும், அந்த மனுஷனால் பண்ண முடியுமா பண்ண முடியாதா, ஏன் முடியல காரணத்தை சொல்லி அதற்கு வழி யார் உண்டாக்க முடியும் அப்படின்னு சொல்லி, அதுக்கு ஒரே வழி கடவுள் தான். பாவம் இல்லாத மனுஷனாக வந்து அந்த பாவத்தெல்லாம் தன்மேல் ஏற்றுக்கொண்டு, இவனுக்காக இவன் மறிக்க வேண்டிய பாவத்தின் தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு இவனுக்கு ஒரு வாழ்வு கொடுக்க முடியும் அப்படின்றத பரிசுத்த வேதம் தான் சொல்லுது. மனுஷனுக்கு பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை வழியை எங்க சொல்லப்படுகிறது? உலகத்தில் எங்கேயுமே சொல்லப்படலைங்க. நான் கடவுள் இல்லை அப்படின்னு சொன்ன புத்தரை உலக மக்கள் கடவுள் ஆகிட்டாங்க. புத்தர் என்ன சொன்னாரு? அவர்கிட்ட கேட்டாங்களாம், நீர் கடவுளா அப்படின்னா அவர் சொன்னார், நான் கடவுள் இல்லை, நான் ஒரு சாதாரண மனுஷன். அவர் நல்ல கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்கார். புத்தர் வந்து நல்ல கருத்துக்களை மனுஷர்கள், அதாவது என்ன சொல்லுவாங்க, சன்மார்க்க நெறியோடு மனுஷர்கள் வாழ்வதற்கு நல்ல போதனைகளை புத்தர் சொல்லியிருக்கிறாரு, விவேகானந்தர் சொல்லியிருக்கிறாரு, நிறைய பெரிய நல்ல மக்கள்கள் சொல்லியிருக்கிறாங்க, நல்ல தலைவர்கள். நான் அதெல்லாம் வரவேற்கிறேன். ஆனால் கவனிங்க, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க? சரீரப்பிரகாரமான வாழ்க்கைக்கு தான் சொல்கிறாங்க. மனுஷனுடைய ஆவி ஆத்துமா வாழ்வடைய யாருமே எதுவும் சொல்லவும் இல்லை, சொல்லவும் முடியாது, செய்யவும் இல்லை, செய்யவும் முடியாது. மனுஷனுடைய ஆவி ஆத்துமா சரீரம் 3க்குமே சேர்த்து நல்ல வார்த்தைகளை போதிச்சுட்டு நல்ல காரியங்களை, வாழ்வுக்குரிய காரியங்களை செஞ்சுட்டு போயிருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான். அதனால தான் நான் சொல்கிறேன், இயேசுவை வணங்குவது பெரிய பாக்கியம். சும்மா போயிட்டு
பெரிய விஷயம் என்னன்னா, நம்ம ஆண்டுடைய பிள்ளைகள் கவனமாக இருக்கணும். விக்கிரக ஆராதனையிலே ஈடுபடக்கூடாது. இயேசுநாதருடைய பொம்மை இதெல்லாம் வணங்கக்கூடாது. இயேசுநாதர் பொம்மை, மரியாள் பொம்மை, சூசையப்பர் பொம்மை, தேவதூதர்கள் பொம்மை, இந்த பொம்மைகளெல்லாம் வணங்கக்கூடாது. அந்த பொம்மையெல்லாம் வணங்குறவன் அதெல்லாம் சாமின்ட்டு ப்ரூவ் பண்ணுற மாதிரி சில காரியங்கள்லாம் பேசுவான். பைபிள்லேருந்து கூட பேசுவான். அது உங்ககிட்ட பேசலாம், ஆனால் ஆண்டவர்கிட்ட பேச முடியாது. அவனை எடுத்துகிட்டு போய் ஆண்டவர் முன்னாடி நிற்க வச்சு ஆண்டவர்கிட்ட சொல்லியா உங்கள் கருத்தெல்லாம் அப்படின்னா அவங்ககிட்ட ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுறது? அவன் சொல்ல முடியாது. ஆண்டவர்கிட்ட வேதம் சொல்லுது, எந்த ஒரு உருவத்துக்கு ஒப்பாகவும் நீ கடவுள் என்ன பண்ணக்கூடாது? உண்டாக்கக்கூடாது. கடவுள் எங்கும் நிறைந்திருக்கிறார். சொல்கிறார், நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம், நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுறேன். உன்னால் பார்க்க முடியாது, ஆனால் உணர முடியும். காற்றை பார்க்க முடியாது, ஆனால் காற்று இருக்கிறதை உணர முடியும். அதுபோல் தான் கடவுள் சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, காற்று எப்படி அடிக்கிறதோ அது எங்கேருந்து வருது எங்கே போகுது நீ அறிய மாட்டா, ஆனால் அது இருக்குது மட்டும் நீ உணர்றல. அதுபோல் தான் நான் இருக்கிறேன்றாரு. அல்லேலூயா. அப்போ நம்ம இதில் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னென்னா, இயேசுவை வணங்குவது பெரிய பாக்கியம். இயேசு மெய்யான தெய்வம், புரியுதுங்களா? அதனால் இயேசு மனுஷனுடைய மரணத்துக்காக என்ன பண்ணியிருக்கார்? ரட்சிப்புக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். இதுதான் அந்த பேழைக்கு அடையாளம். அந்த நோவா பேழைக்கு எது அடையாளமாக இருக்கிறதுனா, இயேசு தன்னுடைய ஜீவனை கொடுத்து உண்டாக்கிய ரட்சிப்பு நோவாவுடைய பேழைக்கு அடையாளம். நோவா எல்லாரையும் கூப்பிட்டாரு. அவர் எல்லாரையும் பாருங்க, முதல்ல தன்னை காப்பாற்றி கொண்டாரு. முதல்ல தேவன் என்ன பண்றாரு? நோவாவை பாதுகாக்கிறாரு. அதுக்கு அடுத்தது நோவாவுடைய குடும்பத்தை பாதுகாக்கிறாரு. அதுக்கு அடுத்தது நோவா மூலமாக அந்த மக்கள்களுக்கும் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். தேவன் எப்பவுமே சுயநலவாதி கிடையாது. தேவன் பிராட் மைண்டு உள்ளவர். மனுஷன் தான் ஷார்ட் மைண்டு, குறுகலான புத்தி உள்ளவன். நான் எனக்கு தேவையான ஆள் மட்டும் சாப்பிட்டா போதும் அப்படின்றோம். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை, எல்லாரையும் நேசிக்கிறார், எல்லாருக்கும் உதவி செய்கிறார். அப்போ அவர் தேவன் நோவா மூலமாக 120 வருஷம் சுவிசேஷம் அறிவிச்சோம். அந்த மக்கள்கள் பாருங்க, யாருமே இயேசுவை ஏற்றுக்கல. யாருமே என்ன பண்ணலாம்? அந்த ரட்சிப்பின் வழியை உலகம் அழிய போகிறது, புரியுதுங்களா? உலகம் அழிய போகிறது, நீங்கள்லாம் சாக போறீங்க அப்படின்னு அவன் ஏற்றுக்கல. அப்போ அவனுக்கு இருந்தது என்னன்னா, அவன் இது வரைக்கும் மழையை பார்க்கல, அழிவை பார்க்கல. மழையை பார்த்து மழையினால் அழிவை பார்க்கல. இன்றைக்கும் பாருங்க, நம்ம சொல்கிறோம், இந்த உலகம் ஒரு நாள் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வானம், இந்த நம்ம பார்க்கிற இந்த பூமி எல்லாமே என்ன பண்ணணும்? வெந்து உருகி போகும். வானங்கள்லாம் மடமடவென்று ஒரு புஸ்தக சுருட்டுவது போல சுருட்டப்பட்டு போகும். பைபிள் சொல்றது எல்லாம் போகும். அதுக்கு பிறகு கடவுள் புதிய வானம் புதிய பூமி உண்டாக்குவார். புரியுதுங்களா? புதிய வானம் புதிய பூமி வரும். ஆனால் இருக்கிற வானங்கள் பூமிகள்லாம் என்ன பண்ணிட்டு அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. நரகம் இருக்குது, மனுஷன் செத்த பிறகு நியாய தீர்ப்பு இருக்குது, ஆத்மா பாவம் மணிப்படையாத ஆத்மாவுக்கு நியாய தீர்ப்பு இருக்குது, தண்டனை இருக்குது. இதுலேருந்து காப்பாற்றிக்க இயேசு வழி இருக்கிறாரு, இயேசு ஜீவனை கொடுத்துருக்காருன்னா மக்கள் என்ன பண்ணுறாங்க? ஏற்றுக்கிறானா? ஏற்றுக்க மாட்டேன்றான். நம்மளெல்லாம் என்ன சொல்கிறான்? வெள்ளைக்கார மிஷினரிங்க. வெள்ளைக்காரன் ஊரை விட்டு போகும்போது அவன் என்ன பண்ணிட்டு போயிட்டான்னா, இந்த மிஷினரிங்களெல்லாம் இங்கே விட்டுட்டு போயிட்டானா. என்னன்னா, எதுக்காக விட்டுட்டு போயிட்டான்னா, மிஷினரிங்களை நான் போயிட்டா கூட நம்ம மூலியமாக இவங்க மூலியமாக நம்ம என்ன பண்ணணும்? இந்த மக்கள்களெல்லாம் ஆட்சிஸ் பண்ணணும், ரூல் பண்ணணும்னு சொல்லிட்டு மிஷினரிகளை விட்டு போயிட்டாங்களாம். நான் ஒரு வெள்ளைக்காரன், நான் ஒரு அமெரிக்காவை சேர்ந்தவன். பார்த்தீங்களா? தெரியுதுங்களா? கண்ணெல்லாம் ப்ளூவாக இருக்குதா? உடம்புலாம் வெள்ளையாக தெரியுதா? ஏன்னா நான் ஒரு வெள்ளைக்காரன். அவன் பார்வைக்கு அப்படி தான் தெரியுது. ஏன்னா நான் இப்போ நம்மளாம் யார்? வெள்ளைக்கார மிஷினரிங்க. நம்மளை எதுக்கு அந்த பிரிட்டிஷ்காரன் விட்டுட்டு போய்க்கிறான்? இவங்களெல்லாம் நம்ம என்ன பண்ணுமா? மக்களெல்லாம் நம்ம இயேசு பேரை சொல்லி கூட்டமாக வச்சு அவனுக்கு உதவி செய்யறதுக்காக வச்சுட்டு போயிடறான். சரியான முட்டாள் பசங்க. அவன் போய் எத்தனையோ வருஷம் ஆகி போச்சு, உனக்கு முன்னேற துப்பு கிடையாது, அவனை குறை சொல்லு கிடக்குற. நீ முன்னேற வேண்டியதானே? அவன் போய் 78 வருஷம் ஆச்சு இல்லை? நீ என்ன பண்ண? இந்தியாவை என்ன பண்ண? 78 வருஷத்தில் இந்த இந்தியாவை என்ன பண்ண? ஆமாம்மா, கொள்ளடிச்சு சுவிஸ் பேங்க்ல நீ எடுத்து போய் வெள்ளக்கார பேங்க்ல சேர்த்து வச்சிருக்கிற. இவன் எடுத்து போய் இங்கே இந்தியாவில் கொள்ளடிச்சு இவங்க எடுத்து போய் எங்கே சேர்த்து வச்சுக்கிறானுங்க?
சுவிஸ் பேங்க் வெள்ளைக்கார பேங்க்ல சேர்த்து வச்சிருக்கிறான். இவன் வந்து இங்க இருக்கிற கிறிஸ்தவங்களை சொல்றான் வெள்ளைக்கார மிஷினரிங்க. நாட்டுப்பற்று இருக்குது, ஆனா அதை விட தெய்வப்பற்று அதிகமா இருக்குது. மதப்பற்று கிடையாது, மனித பற்று இருக்குது. மனுஷங்களை நேசிக்கிறாங்க. இன்னைக்கு இந்த இந்த இந்தியாவில் மனுஷனா வாழ்றதுக்கு கிறிஸ்தவங்க செஞ்ச உதவி தான் மிகப்பெரிய பங்கு. அவங்க தான் பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வச்சாங்க. அதில் படிச்சுட்டு வந்தவன் தான் இன்னைக்கு வந்து கிறிஸ்தவங்களுக்கு எதிராக குரல் கொடுக்குறவன். அன்றைக்கி அந்த வெள்ளைக்காரன் அந்த மிஷினரிங்க கவனிங்க, சீகன் பால்க் மிஷினரி இங்கே வந்து தரங்கம்பாடியில் இறங்கினார். இறங்கி இயேசுவை பற்றி சொல்ல ஆரம்பித்தார். ஆனால் அன்றைக்கி இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் இயேசுவை பற்றி சொல்வதற்கு, சுவிசேஷம் அறிவிப்பதற்கு, மக்கள்களுக்கு கல்வி கொடுப்பதற்கு தடையாக நின்றுச்சு. தெரியுங்களா உங்களுக்கு? அவன் தடையாக இருந்தான். பிரிண்டிங் மிஷின் வந்துடுச்சுங்க, பிரிண்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் இங்கே பிரிண்டிங் மிஷினில் பிரிண்ட் பண்ணுறத படிக்கி அங்கே இங்கே இருந்த கவர்னர், பிரிட்டிஷ் கவர்னர் தடையாக இருந்தான். அவர் எவ்வளோ ஃபைட் பண்ணி அவங்ககிட்ட இருந்து ஃபைட் பண்ணி அங்கேருந்து அவங்க ஊர் ஃபாரினில் இருக்கிறவங்க, ஜெர்மனில் இருக்கிறவங்கள்ட்ட பேசி அவங்கெல்லாம் பேசி அதுக்கு பிறகு தான் ஒரு வழியாக ஒத்துக்குனானே. கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. வெள்ளைக்காரன் ஒன்றா இயேசுவை பற்றி சொல்ல வைக்கல. வெள்ளைக்காரனை பொறுத்தவரையிலையும் நீ முட்டாளாக்கி வச்ச அதே முட்டாளாக இருந்தால் தான் அவனுக்கு வசதி. நீ முட்டாளாக்கி வச்சோன்னா அவன் அறிவாளி ஆக்கிட்டான்னா அவனுக்கு தான் பிரச்சனை. யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி வெள்ளைக்காரன் வரதுக்கு முன்னாடி மக்களை ஒரு கூட்ட மக்கள் இன்னொரு கூட்ட மக்கள் என்ன பண்ணி வச்சுருந்தாங்க? முட்டாளாக்கி வச்சு நீ அவனை மேய்ச்சின்னு இருந்த, அவனை ஒரு மிருகத்தை போல நடத்தின்னு இருந்த, அவனை ஒரு மிருகத்தை விட கேவலமாக நடத்தின்னு இருந்த. ஜாதி பேரை சொல்லி, தொழில் பேரை சொல்லி. ஏதோ ஒரு படம் வந்துச்சுன்னு நினச்சிக்கிறேன், நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஏதோ அந்த தங்கலான படம். அந்த படத்தில் பாருங்கள், பெண்கள் ஜாக்கெட் போட்டுறதுக்கு அந்த ஜாக்கெட்டை கொடுத்தது யார் தெரியுங்களா? வெள்ளைக்காரன் தானா. நான் படம் முழுசாக பார்க்கல, யாரும் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், தப்பாலாம் நினைக்க மாட்டேன். சில நல்ல படங்கள்லாம் பார்க்கலாங்க, தப்பு கிடையாது. அதாவது அது என்ன சொல்கிறது, நல்ல கருத்துள்ள அறிவுபூர்வமான படங்களை பார்த்து நம்ம நல்ல காரியத்தை தெரிந்து கொள்வது தப்பு கிடையாது. சினிமாவே பார்க்கக்கூடாது, சினிமா பார்த்தா நான் அறுந்து போயிடுவேன் அப்படிலாம் நானும் சொல்ல மாட்டேன், பைபிளும் சொல்லலை. ஏன்னா சில ஆள் சினிமா பார்க்க மாட்டான், 4 ஹவர் ரீல் பார்ப்பான். இப்படி தள்ளி என்ன பண்ணுவான், 4 ஹவர் ரீல் பார்ப்பான், ஆனால் என்ன பார்க்க மாட்டான். நான் சொல்கிறேன், நீ அதுக்கு சினிமாவை பார்த்துட்டு போயிடலாம். சினிமா 2 ஹவரில் முடிஞ்சிடும், 2 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். ரீல் 4 மணி நேரம் ஆக கூட என்ன பண்ண மாட்டேங்குது, முடிய மாட்டேங்குது, தள்ளினே இருக்கிற, தள்ளுன்ட்டு. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அதெல்லாம் தப்பு கிடையாது. அந்த படத்தில் வந்து அந்த கருத்து நான் கேள்விப்பட்டேன். அந்த வெள்ளைக்காரன் தான் பெண்களுக்கு என்ன கொடுத்தான்னா ஜாக்கெட் போடுறது, ஜாக்கெட்டை கொடுத்துக்கிறான். அதுக்கு முன்னாடி இருந்தவன் என்ன பண்ணல, பெண்களுக்கு ஜாக்கெட் போடலைங்க, ஜாக்கெட் போட உரிமை கொடுக்கல. கேரளாலலாம் வந்து பெண்களுக்கு கவனிங்க, ஜாக்கெட் போடணும்னா ஜாக்கெட்டுக்கு வரி போட்டான்லாம். இப்படிலாம் வச்சிருந்து கேவலமாக வச்சுருந்தாங்க இந்தியாவில். ஆனால் இந்த வெள்ளைக்காரன் வந்து தான் மனுஷனாக மதிக்க ஆரம்பித்தான். புரியுதுங்களா? அதனால் வந்து வெள்ளைக்காரவனா மிஷினரியை வச்சுட்டு போகல. நம்மளுக்கு புத்தி இருக்குது, ஒவ்வொரு இயேசுவை ஏற்றுக்கொண்டவனுக்கும் புத்தி இருக்குது. அவனுக்கு தெரியுது எது கல் எது கடவுள்ன்ட்டு. அதனால தான் கல்லை விட்டுட்டு கடவுள்கிட்ட வந்திருக்கிறாங்க. நீ இன்னும் கல்லை பூச்சிக்கின்னு இவனை குறை சொல்லின்னு இருக்கிற, கடவுள்கிட்ட வந்தவனை. புரியுதுங்களா? புத்தி இருக்குது. எது பித்தளை எது தங்கம்னு தெரிஞ்சு போச்சு. தங்கம் தெரியாத வரைக்கும் பித்தளை போட்டு ஏமாற்றி வச்சுருந்த. தங்கம் இதுதான் தெரிஞ்சவனா எவனா பித்தளை மாட்டின்னு தெரியுவானா? தெரிய மாட்டான். தங்கங்கிட்ட வந்திருக்கிறோம். இயேசு வந்து உண்மையான தெய்வம். இயேசு மனுஷனுடைய பாவத்துக்காக நிவர்த்தி செய்யும்படி ஜீவனை கொடுத்திருக்கிற ஒரே தெய்வம். அதில் நம்ம இயேசு ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொண்டு வணங்கிக்கின்னு இருக்கிறோம். நம்ம சும்மா ஏதோ பழப்புக்காக, வயிற்று பழப்புக்காக ஊழியம் செய்யலை, வயிற்று பழப்புக்காக இயேசுவை கும்பிடல, பால் பவுடருக்காக கோதுமை பவுடருக்காக நாங்கள் இயேசுவை கும்பிடல. வேணா நீ வந்து வாங்கிட்டு போ, உனக்கு வேணா இலவசமாக கொடுக்குறோம். நீ இயேசு ஏற்றுக்கலன்னா கூட பரவாயில்ல, பால் பவுடர் வந்து வாங்கிக்கோ, கோதுமை பவுடர் வந்து வாங்கிக்கோ, கொடுக்குறோம் வா. சும்மா நாங்கள் பால் பவுடருக்கு கோதுமைக்கெல்லாம் மதம் மாறணும், இதெல்லாம் நாங்கள் இல்லை. அது வேற எங்கன்னா பேசணும். ஆண்டுடைய பிள்ளைகள் தைரியமாக இருக்கணும். எவனா பிஜேபிக்காரன் வேற எந்த கட்சிக்காரன்லாம் உள்ளே வந்தானா நீங்களாம் பயப்படக்கூடாது. எல்லாம் ஆளுக்கு ஒரு சேரை தூக்கி நிற்கணும். கவனிங்க, அவனை எதிர்க்கணும். ஏன்னா அவனை ஏன் எதிர்க்கணும் அப்படின்னா,
என்னைக்காவது நீங்களும் நானும் அவன் கும்பிட்ற கோயிலில் போயிட்டு எந்த லேண்ட்லடா கோயிலை கட்டியிருக்கிற, எந்த கரண்ட்டடா யூஸ் பண்ணுறேன்னு கேள்வி கேட்குறோமா? கோயில் கட்டுறதுக்கு நீ லைசன்ஸ் வாங்கினேன்னு கேட்டோமா? நம்ம பாட்டு நம்ம ஆண்டவரை நம்ம ஒரு இடத்துல வணங்கிக்கின்னு இருக்கிறோம். அவனுக்கு என்ன நோவுது? அவன் ஒரு கூட்டமாக வந்தானா நம்ம ஆளுங்க பரிதாபமாக பயந்து பயந்து ஓடக்கூடாது, எதிர்த்து நிற்கணும். நீ யாரா? நீ உனக்கு என்னடா? நீ கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்தால் உன்னுடைய ஐடி கார்டை காட்டுறா. சர்ச்சை நடத்துறதுக்கு நடத்தணுமா நடத்தக்கூடாதான்னு கேள்வி கேட்குறது உனக்கு அத்தாரிட்டி யார் குத்துச்சு? நீ உன் ஐடி கார்டை காட்டுறா, நம்ம தைரியமாக கேட்கணும். இன்னைக்கு கிறிஸ்தவங்க அதெல்லாம் கேட்க மாட்டேன்றாங்க, பயந்து பயந்து ஓடிக்கின்னு. ஒரு 2 பேர் வந்தால் எல்லாம் பயந்து நின்றுக்குது, எல்லாம் சோத்திரம் 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 ஆண்டவர்ன்ட்டு. தைரியமாக நிற்கணும், தப்பு கிடையாது. ஆண்டவர் சொன்னார், தீமைக்கு எதிர்த்து நிற்க வேணும் சொன்னார். இவன் தீமை பண்ணலாம், இவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக வரான். இவன் எப்படி வரான்? இவனுக்கு தெரியும், கிறிஸ்தவனை ஒரு கணத்தில் அடிச்சா அவன் திருப்பி அடிச்சான்னா அவன் என்ன பண்ணணும்? உங்கள் ஆண்டவர் என்ன சொன்னார்? மறு கணத்தையே காட்ட சொன்னார். நீ அடிக்கிறியடா அப்படின்னு கேட்டு அவனை ஏமாற்றிட்டு அடிச்சுட்டு போகலான்ட்டு வரான். நம்ம அவனை அடிக்கிறது நோக்கம் கிடையாது. நம்ம அவனை தேடி போய் அடிக்கலை, ஆனால் தேடி வந்தால் அடிப்பது தப்பு கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம ஒரு நாடு வச்சிருக்கிறோம், ஒரு கிறிஸ்தவ நாடு வச்சிருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. பக்கத்து நாடுக்கார 2 பாம்பு போட்டானா சொல்லுவீங்களா? இன்னொரு 4 பாம்பு கூட போட்டு போங்க, எங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு அப்படியா சொல்லுவோம்? திருப்பி நம்ம 2 பாம்பு அனுப்ப மாட்டோம். ஏன்னா ராஜ்யம் இயேசு பாருங்க, நம்ம இடத்துல நம்ம ஆண்டவர் நம்ம கேட்குறது தப்பு கிடையாது. சில விஷயங்கள் நம்ம பேசுவது தவறு கிடையாது, அதுவும் தைரியமாக பேசுவது தவறு கிடையாது. தைரியமாக பேசணும். உனக்கு என்ன பிரச்சனை வந்து கேட்குறோன்னு நம்ம கேட்கணும். நீ எங்கே இருக்கிற வீடு? இந்த சபையினால உனக்கு என்ன பிரச்சனை? உன் வீடு அங்கே இருக்குது, இந்த சபையினால உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு இங்கே வந்த? நீ யார் இங்கே வரத்துக்கு? யார் இந்த அதிகாரம் கொடுத்துச்சு? நீனா கவர்மெண்ட் ஆஃபீஸரா? கவர்மெண்ட் அத்தாரிட்டி கொடுத்துருக்குதா? நம்ம இதெல்லாம் கேள்வி கேட்கலாம், தப்பு கிடையாது. சும்மா வருவனுக்கு பயந்து பயந்து ஓடக்கூடாது. அதே சமயம் நான் அதுக்கு தான் சொல்கிறது, கிறிஸ்தவ ஊழியர்கள் புறம்போக்கு இடத்துல சபை கட்டக்கூடாது. நல்லா இருக்கணுங்க, ஆண்டுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும். நல்லா பட்டா லேண்டாக வாங்குங்க, ஒரு கிரவுண்டுக்கு 5 கிரவுண்ட் வாங்குங்க, நல்ல சர்ச்சை கட்டுங்க, நல்ல உங்கள் சொந்த இடத்துல ஆராதிங்க. சும்மா போயிட்டு எங்கன்னா புறம்போக்கு இடத்துல போய் குடிச்சே போட்டுருந்துச்சுன்னா அவன் கரெக்டாக தெரிஞ்சுன்னு தான் வருவான். இது புறம்போக்கு அவன் கேட்பான், இது யார் வீட்டு இடம் தெரியுமா? எங்கள் தாத்தா வீட்டு இடம்னுவான். சும்மானா சொல்லுவான் 1000 கதை. அல்லேலூயா. சரி, ரொம்ப கோபமாயிட்டேன். ஏன்னா நாட்டில் நடக்குதெல்லாம் பார்க்கும்பொழுது பாரதியார் சொன்ன மாதிரி நெஞ்சி பொறுக்குது இல்லையே அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஆண்டோடைய பிள்ளைகள்னால இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதங்க. இன்னொன்று சொல்லிட்டுங்களா, ஆண்டவர் இயேசு சொன்னார், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். நம்மளெல்லாம் எப்படி வச்சுக்கிறார் ஆண்டவர்? இந்த உலகத்தில் உப்பு மாதிரி வச்சிருக்கிறாரு. உப்பு ஒரு குழம்புல போட்டால் அந்த குழம்புக்கு சுவை கொடுக்கிறது. ஒரு பொருளில் உப்பை போட்டு வச்சா அந்த பொருள் கெடாமல் பாதுகாக்குது உப்பு. நம்மளை ஆண்டவர் எப்படி தான் வச்சிருக்காரு, இந்த உலகத்தில் எப்படி வச்சுக்கிறாரு? இந்த உலகத்திற்கு சுவையாகவும் பாதுகாக்கிறவர்களாகவும் வச்சிருக்கிறார். தெரியுங்களா? நீங்கள் பைபிள்லாம் படித்து பாருங்க. நமது நிமித்தம் இந்த உலகம் அழிந்து போகாமல் காக்கப்பட்டு இருக்கிறது. இல்லைன்னா தேவன் இந்த உலகத்தை எப்போ அழிச்சு போட்டு இருப்பார். இந்த உலகத்துக்கே முடிவை எப்போவோ கட்டிட்டு இருப்பார், சாப்டர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பார். ஆனால் அவரை வணங்குகிற அவரை ஆராதிக்கிறவர்கள் நிமித்தம் தேவன் இந்த உலகத்தை இது வரைக்கும் அழிக்காமல் பாதுகாத்துன்னு வராரு. நம்மளால் தாங்க அவனுக்கு பாதுகாப்பு. நம்மளாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவன் ஊர்லாம் சுடுகாடு ஆகிடும். தெரியுங்களா உங்களுக்கு? ஆண்டுடைய பிள்ளைகள்னால பாதுகாப்பு. நம்மளால் நம்ம குடும்பத்துக்கு பாதுகாப்பு. நம்ம குடும்பத்தில் இருக்கிற நிறைய பேர் தெரியாது. அவன் சொல்லுவான், இது ஒன்று தான் போய் அலுவலியால் சேர்ந்து ரொம்ப உயிரை வாங்கின்னு இருக்குது. இந்த ஒரே ஒரு ஆளை தான் வீட்டில் இருக்கிற 8 பேருக்கு பாதுகாப்பு. நோவா ஒருத்தரால தான் வீட்டில் இருக்கிற 7 பேருக்கு பாதுகாப்பு. நோவா கண்டி தேவனை வணங்காமல் தேவனை தொழுது கொண்டாமல் தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்துருந்தார்னா எல்லாம் சேர்ந்து போயிருக்கோம் தண்ணியில். நோவா ஒருத்தர் தேவனை வணங்குறதுனால அந்த குடும்பத்தில் இருந்த 7 பேர் பாதுகாக்கப்பட்டார்கள். நான் சொல்கிறேன், உங்களால் உங்கள் குடும்பத்துக்கு பாதுகாப்புங்க. நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை அந்த குடும்பத்தில் வச்சிருக்கிறாருன்னா, நீங்கள் இல்லைன்னா அந்த குடும்பம் அழிஞ்சு போயிட்டு இருக்கோம். உங்களை வச்சு தான் அந்த குடும்பத்தை பாதுகாத்துன்னு வராரு. நீங்கள் இருக்கிறதுனால தான் உங்கள் தெருவுக்கு உங்கள் ஊருக்கே பாதுகாப்பு. நீங்கள் நினைக்கிறீங்க கண்ணகி நகர் மோசமாக இருந்தால் ஏன்டவர் இங்கே வச்சிருக்கிறேன். அவர் தெரியும், உன்னை மாதிரி ஆளெல்லாம் தூக்கிட்டான் காலி பண்ண வேண்டியதாக ஆகிடும் ஊரையே. ஆனால் உன்னை மாதிரி 4 பேரை வச்சு நான் என்ன பண்ணுறேன்,
போங்கடான்னு கொஞ்சம் விட்டு விட்றேன் அவங்களெல்லாம். இல்லைன்னா சாப்டர் க்ளோஸ் ஆகிடும். ஒன்று தெரியல, ஆண்டவர் லோத்துக்கிட்ட சொன்னார். லோத்து சோதம் குமர பட்டணத்தில் குடியிருக்கிறாரு. ஆண்டவர் வந்தார், சோதம் குமர பட்டணத்தை என்ன பண்ண போகிறாரு? அழிக்க போகிறாரு. ஏன் அழிக்க போகிறாரு? அங்கே அங்கே அந்த அந்த மக்களை குறித்து வேதம் சொல்கிறது மகா பாவிகள். அவர் என்ன பாவிகளா? மகா பாவிகள். அவருடைய கூக்குரல் வானப்பரியந்தம் எட்டிட்டு பாருங்க. பயங்கரமான ஆளாக இருக்காங்க. பயங்கரமான கெட்ட பழக்க வழக்கம், மோசமான பழக்க வழக்கம். கடவுளுக்கே பொறுக்கல. கடவுளை இறங்கி வந்துட்டாரு. அப்போ வந்தவர் யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. சோதம் குமர பட்டணத்தை அழிக்கும்படி வந்தவர் யார் தெரியுங்களா? ஆதியாகமம் 19வது அதிகாரத்தில் இயேசுவும் அவரோடு 2 தேவதூதர்களும். தெரியுங்களா? ஆபிரகாம் கிட்ட வந்து பேசுறாங்க. ஆண்டவராக இயேசுவும் 2 தூதர்களும் வந்து பேசுறாங்க. ஆபிரகாம் கொஞ்சம் அப்பம் குப்பெல்லாம் கொடுத்தாரு, சாப்பிட்டாங்க, கிளம்புறாங்க. சொல்றாங்க, சாயங்காலமாச்சு நாங்கள் போய் ஊரெல்லாம் ஒரு சர்வே பண்ணிட்டு காலி பண்ண போறோம். ஆபிரகாம் சொல்றாரு, ஆண்டவரே அந்த ஊரை அழிக்க போறீங்களா? கொஞ்சம் நல்லவங்களாம் இருப்பாங்களே ஆண்டவரே, என்ன பண்ணுவீங்க? ஆண்டவர் சொன்ன, யாரும் இல்லைப்பா அப்படின்னாரு. இல்லை ஆண்டவர், ஒரு 50 பேர் நல்லவன் இருப்பான். ஆண்டவர் ஸ்கேன் பண்ணி பார்த்தாரு. ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட் பார்த்தார், 50 நீதிமான்கள் இல்லை. 50 நீதிமான்கள் இல்லைப்பா. ஆபிரகாம் சொன்னார், ஆண்டவரே 50ல் ஒரு 10 குறைஞ்சி இருக்கும், 40 இருக்கும். ஸ்கேன் பண்ணி பார்த்தாரு, 40 கூட இல்லையா? திருப்பி ஆண்டவரே பேசுகிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க, ஆண்டவர் கோவம் வந்துட போகுது, ஒரு 30 நீதிமான் இருப்பாங்க அப்படின்னு ஸ்கேன் பண்ணி பார்த்தாரு, இல்லை. அப்புறம் ஆபிரகாம் 20, 10ன்னு வந்தார். 10 வரைக்கும் ஸ்கேன் பண்ணி பார்த்தாரு, இல்லை. அப்புறம் ஆபிரகாம் விட்டுட்டாரு. என்ன பண்ணிட்டார்? ஆபிரகாமே விட்டுட்டாரு. நான் சொல்கிறேன், 10 நீதிமான் இருந்தால் கர்த்தர் சோதம் குமர பட்டணத்தை அழிக்காமல் காத்து இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அன்றைக்கி சோதம் குமர பட்டணம் அழிஞ்சதுக்கு காரணம் என்ன? 10 நீதிமான், 10 கடவுளை வணங்குகிறவன் இல்லை. புரியுதுங்களா? யெகோவா தேவனை வணங்குகிற 10 பேர் கூட அங்கே கிடையாது. அதனால்தான் சோதம் குமர அழிஞ்சது. இன்னைக்கு நீங்க இருக்கிற ஊர் அழியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களை மாதிரி தேவனுடைய பிள்ளைகள் 10 பேருக்கு மேலே இருக்கிறதுனால தான் ஊர் நல்லா இருக்குது. நீங்கள் வந்து ஊரை கூட சொல்லாதீங்க, கண்ணகி நகர் மோசமாக இருந்துட்டு. மோசமான ஊர் அழியாதபடிக்கு தான் உங்களை வச்சிருக்கிறாரு. நம்ம என்ன நினைக்கிறோம்? எப்போ இதை விட்டு போட நல்லா இருப்போம்னு நினைக்கிறோம். அவர்கிட்ட யோசிக்கிறாரு, உனக்கு வீடு கிடைக்காம வச்சிருக்கிறாரு உள்ளவே கடை. ஏன்னா உன்ன மாதிரி ஒரு சிலர் ஆளால் தான் இவன் பழைப்பு என்ன பண்ணணும்? ஓடணும், வேற வழி கிடையாது. இல்லை கர்த்தர் கோபம் ஆயிடுவார், அழிச்சு போட்டார்னா என்ன ஆகும்? ஆனால் நம்மளெல்லாம் உள்ளே வச்சு தான் நடத்துகிறாரு கர்த்தர். நம்ம என்ன நினைக்கிறோம்? ஐயோ துன்மார்க்கனாக இருக்கிறானே, பாவியாக இருக்கிறானே, பொல்லாதவனாக இருக்கிறானே, மோசமானவனாக இருக்கிறானே, இன்பப்பட்டு அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவனை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஒரு நினைப்பு வரணும், இவனை பாதுகாக்கிறதுக்காக கர்த்தர் என்னென்ன பண்ணிக்கிறாரு? இங்கே உட்கார வச்சிருக்கிறாரு. இந்த துன்மார்க்கனுக்கு உதவி செய்யறதுக்காக கர்த்தர் என்ன பண்ணி வச்சிருக்காரு? அவனுக்காக ஜெபம் பண்ணுங்க. யாரெல்லாம் பொல்லாதவனாக இருக்கிறானோ, யாரெல்லாம் மோசமானவனாக இருக்கிறானோ, அவனை பற்றிலாம் கேள்விப்பட்டீங்களோ, அவனுக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்கிறேன், அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார், அவனை ரட்சிப்பார். லோத்து சொல்கிறார், லோத்து இருந்த ஊரில் 10 நீதிமான் கூட கிடையாதுங்க. யோசிச்சு பாருங்க, அந்த ஊர் அழிக்கப்பட்டது. ஆனால் கர்த்தர் புரிஞ்சுக்கினார். இந்த ஆபிரகாம் வந்து யாருக்காக மண்டாடின்றாரு? லோத்துக்காக. லோத்து, அவருடைய ஒய்ஃபு, 2 பொண்ணுங்க, 4 பேர் தான் இருக்கிறாங்க. கடவுளை வணங்குறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க ஒரு ஊர்லேயே? 4 பேர் தான் இருக்கிறாங்க. ஒரு பெரிய ஊர். அந்த ஊரில் 4 பேர் இருக்கிறாங்க. ஆனால் கடவுள் பாருங்க எவ்வளோ நீதி நியாயம் உள்ளவர், அவங்கள வெளியில் எடுத்துட்டு அழிச்சார். நான் சொல்லட்டுங்களா? உங்களுக்காக எனக்காக கடவுள் நம்ம இருக்கிற பகுதியை பாதுகாக்கிறார். உங்களுக்காக உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கிறார். தெரியுங்க, உங்கள் ஒரே ஒரு ஆளுக்காக உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கிறாரு. நீங்கள் ஒரு ஆள் ரட்சிக்கப்படலைன்னா உங்கள் குடும்பத்துடைய கதை சாப்டர்லாம் எப்போ சின்ன பின்னமாகிட்டு இருக்கும், க்ளோஸ் ஆகிட்டு இருக்கும். எப்படி வேணாலும் க்ளோஸ் ஆகிருக்கலாம். தெரியுங்களா? நம்ம நினைக்கிறோம் அது எப்படி ஆகும் பாஸ்டர்? போய் பாருங்கள், ரோட்டில் காரில் குடும்பமாக போகிறான், எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு தெரில, பார்த்தா எல்லாம் செத்து போய் கிடக்குறான். கால் தனியாக இருக்குது, தலை தனியாக இருக்குது, செதறி போய் கிடக்குறாங்க. எத்தனையோ ஆக்சிடெண்ட்டில் எத்தனையோ குடும்பமாக செத்து போய் கிடக்குறாங்க. ஆனால் உங்கள் குடும்பம் நீ வரைக்கும் நல்லா இருக்குதுன்னா, கர்த்தர் நோவாவுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்த மாதிரி உங்கள் மேலே ஒரு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார். அது இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டான ஆசீர்வாதம். நம்ம இயேசுவை வணங்குவதனால் வருகிற ஆசீர்வாதம், நாம் இயேசுவை ஆராதிப்பதினால் வருகிற ஆசீர்வாதம். அதுதான் சொல்கிறேன், இயேசுவை நல்லா வணங்கணும், இயேசுவை நல்லா கும்பிடணும், இயேசுவை நல்லா துதிக்கணும், இயேசுகிட்ட நல்லா அன்பாக இருக்கணும், அவர்கிட்ட ரொம்ப ஐக்கியமாக இருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா யாருங்க செய்வாங்க இவ்வளோ பெரிய காரியத்தை?
அதுவும் நம்மனா அவ்வளோ பெரிய பெரிய ஆளுங்களாம் நம்பலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் கர்த்தர் நம்மளை அந்த அளவுக்கு மாற்றுகிறார். ரட்சிப்பு, இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டான ரட்சிப்பு, அந்த பேழைக்கு அடையாளம். நோவா பாதுகாக்கப்பட்டார். நோவா மட்டும் இல்லை, நோவா குடும்பம். நோவா மூலமாக அந்த ஊருக்கே பாதுகாப்பு வந்தது. ஆனால் அந்த ஊர் புறக்கணித்து விட்டது. எப்படி சோதம் கோமோரா பட்டணம் லோத்து மூலமாய் வந்த பாதுகாப்பை புறக்கணிச்சிருச்சு தெரியுங்களா உங்களுக்கு? லோத்து போயிட்டு 2 பொண்ணுங்களை கட்டிக்க போகிற அந்த 2 குடும்பத்துக்கிட்டையும் பேசுகிறாரு, மருமகன்கிட்டையும் பேசுகிறாரு, குடும்பங்கிட்டையும் பேசுகிறாரு. இந்த ஊர் அழிய போகுது, எங்கள் கூட வாங்க, கடவுள் காப்பாத்துறாருன்ட்டு. அவனுங்க வந்தானுங்களா? வரல. ஆண்டவர் சொன்னார், மனுஷகுமாரனுடைய வருகை நாட்களில் நோவாவின் நாட்களில் நடந்தது போல நடக்கும். இயேசு வரும்பொழுது நோவாவின் நாட்களில் நடந்தது போலவே நடக்குமா? நோவா நாட்களில் என்ன நடந்தது தெரியுமா உங்களுக்கு? மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க தெரியுங்களா? புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம். எப்படி வாழ்ந்தாங்க? புசித்து குடித்து பெண் கொண்டு பெண் எடுத்து பெண் கொடுத்து வாழ்ந்தாங்களாம். உணராமல் வாழ்ந்தாங்களாம், உணர்வில்லாமல் வாழ்ந்தாங்களாம். நோவா நாட்கள் மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க? புசிப்பு, ஹோட்டல்ஸ், குடிப்பு, டாஸ்மார்க், பெண் கொண்டு பெண் எடுத்து கல்யாணம். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது உணர்வே கிடையாது. உணர்வே இல்லை. உணர்வு இல்லைன்னா புரிஞ்சுக்கிற தன்மையே கிடையாது. இயேசுவை பற்றி நல்லதாக சொன்னால் கூட தப்பாக தான் புரிஞ்சுப்பான். இயேசு ரட்சிக்கிறார் சொன்னால் வரமாட்டான். இயேசுவை பற்றி எவ்வளோ நல்லது சொன்னால் கூட ஏற்றுக்கவே மாட்டான். கேட்டால் எங்கள் மத வைராக்கியம், அந்த வைராக்கியம் என்னென்னமோ சொல்கிறாங்க, இன வைராக்கியன்றானுங்க, மொழி வைராக்கியன்றானுங்க, மத வைராக்கியன்றானுங்க, என்னென்னமோ சொல்லிக்கின்னு இப்படி வெட்டி பேச்சை பேசிக்கின்னு சரீரத்தை ஆவியை கெடுத்துன்னு கிடக்குறாங்க. நோவாவின் நாட்களில் நடந்தது போலவே நடக்கும். இன்றைக்கும் பாருங்க, ஹோட்டல்ஸ்லாம் நிறைய ஆயிடுச்சா? ஆகலைங்களா? ஹோட்டல் எவ்வளோ இருக்குது? ஒரு ரோடு எடுத்தான் ஆயிரக்கணக்கான ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டல் பார்த்தாததுக்கு சந்து பொந்தெல்லாம் கையேந்தி பவன் இருக்குது. ஒரு தெருவிலேயே 10 டீ கடை இருக்குது. எப்படி இருக்குது பாருங்க. இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு என்ன ஆயிடுச்சு? ஃபுட்டு டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. வீட்டில் உக்காந்துங்கன்னே ஃபோன் பண்ணால் எடுத்துகிட்டு வந்து வீட்லேயே கொடுத்துட்டு போகிறான் சாப்பாடு. எல்லாம் வந்துடுச்சுங்க. புசிப்புக்கு அதிகமாகிடுச்சு. அடுத்தது குடி பெருகிடுச்சு. குடின்றது என்ன? போதை. இன்னைக்கு போதை பழக்கங்கள் பெருகிடுச்சு. கஞ்சான்றான், அப்படின்றான், ப்ரௌன் சுகர்ன்றான், மாத்திரன்றான், அவன் இன்ஜெக்ஷன்றான், என்னென்னமோ சொல்கிறான்ங்க. தலையே சுத்துது. எப்படி இல்லை, எவ்வளோ போதைகள் பெருகி விட்டது. அதுக்கு அடுத்தது பெண் கொண்டு பெண் எடுத்து கல்யாணம் பண்ணுறது. திருமண தகவல் மையங்கள்லாம் பெருகிடுச்சு. கல்யாணம் பண்ணுறது அது பயங்கர விஷயம் போயின்னுக்கிறான். அதுதான் நோவாவின் நாட்களில் நடந்து போல நடக்கும்னு இயேசு சொன்னார். இயேசுவின் வருகையில் இதெல்லாம் இன்னும் அதிகமாக ஆகும். நாட்கள் போக போக இன்னும் அதிகமாக ஆகும். ஏன்னா இயேசுவின் வருகை சமீபமாக இதெல்லாம் அதிகமாகும். சரி, இதில் தேவன் வந்து எல்லாத்தையும் அழித்தார். இதில் நான் ஒரு காரியத்தை உங்ககிட்ட சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 21வது வசனத்தில் பாருங்க, எல்லாமே அழிஞ்சு போச்சு. நோவா வந்து பேழையை கட்டினாரு. 40 நாட்கள் என்ன பண்ணிச்சு? மழை வந்தது. கவனிங்க, 11வது வசனத்துக்கு போயிட்டு அப்புறம் 21 போகலாம், 11 போகலாம் பாருங்க. நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதி ஆகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் பிளந்தன. கவனிங்க, 40 நாள் மழை பெஞ்சா இமயமலை மூடுமா? உலகத்தில் இருக்கிற பெரிய மலை மூடுமா? 40 நாள் மழை பெஞ்சானா மூடாது. 40 நாள் டே அண்ட் நைட்டு மழை அடிச்சா கூட என்ன பண்ணாது? இமயமலைலாம் மூடாது. ஆனால் நோவா காலத்தில் ஏன் மூடுச்சுன்ட்டு ரீசன் நீங்கள் வசனம் சொல்லிட்டு பாருங்க. 11வது வசனம், அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன. அப்போ பூமியில் இருக்கிற எல்லா ஊற்றுகளும் என்ன ஆயிடுச்சு? ஓப்பன் ஆயிடுச்சு. மழை மட்டும் பெஞ்சு தண்ணி ரொம்பலங்க, எல்லா ஊற்றுக்கண்களும் பிளந்துடுச்சு. அதுக்கு அடுத்தது வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. கவனிக்கணும், வானத்தின் மதகு
தேவன் என்ன பண்ணி வச்சார் தெரியுங்களா? முழு உலகமும் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வாட்டரில் தான் இருந்தது. கர்த்தர் என்ன பண்ணார்? வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் ஒரு மதகுன்னு ஒன்றை கிரியேட் பண்ணி பாதி தண்ணி என்ன பண்ணார்னா அந்த மதகு மேலே வச்சு வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் கொண்டு வந்து வச்சார். மீதி இருக்கிற தண்ணியெல்லாம் ஒரு இடத்துல சேரணும்னு சொல்லி சமுத்திரம்னு பேர் வச்சார். ஃபுல் வேல்டு எப்படி தான் இருந்தது? ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணியாக இருந்துச்சு. பாதி தண்ணி மதகில் போச்சு. வானம் மேலே இருக்குது, வானத்துக்கும் பூமிக்கு நடுவில் என்ன இருக்குது? மதகு. இந்த மதகில் என்ன இருக்குது? தண்ணி. இந்த பூமியில் இந்த பாதி தண்ணி மதகில் இருக்குது. மீதி பாதி தண்ணி என்ன பண்ணார்? ஒரு இடத்துல சேர்த்து சமுத்திரம் என்று அதை பேரிட்டார். சமுத்திரத்தின் அலைகள் அதை விட்டு வராத, கரையை விட்டு வராத படிக்கு சமுத்திரத்தின் அலைகளுக்கு எல்லையை குறித்தார் தேவன். இதுபடிதான் தேவன் இந்த உலகத்தை உருவாக்கினார். புரியுதுங்களா? அப்போ இந்த நோவா காலத்தில் இந்த உலகம் அழியும் போது இந்த வானத்தில் பூமியிலிருந்து வானத்துக்கும் பூமிக்கு நடுவில் செப்பரேட் பண்ணி வச்சிருந்த அந்த மதகில் இருந்த தண்ணியும் கீழே ஊற்றப்பட்டது. சும்மா கிடையாதுங்க. ஒரு இமயமலை 4000 அடி, 5000 அடி, 8000 அடி, 10,000 அடி இருக்கிற மலை மூழ்கணும்னா எவ்வளோ தண்ணி வந்துருக்கணும்? வெறும் 40 நாள் மழை பெஞ்சு தண்ணி வராதுங்க. அவ்வளோ தண்ணி டே நைட்டு மழை பெஞ்சா கூட வராது. புரியுதுங்களா? ஆனால் ஆண்டவர் பாருங்க, நம்ம பைபிளில் எல்லாத்தையும் தெளிவாக எழுதி வச்சிருக்கிறார். ரொம்ப தெளிவாக எழுதி வச்சிருக்கிறார். நம்ம பைபிள் வந்து ரொம்ப ஏதோ ஒரு 10 புஸ்தகத்தில் 11 புஸ்தகம் கிடையாது, 10 வேதத்தில் 11வது வேதம் கிடையாது. ரொம்ப தெளிவான நல்ல பர்ஃபெக்டான புஸ்தகம் ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்கிற வேதம். ஊற்றுக்கண்களும் திறவுண்டன. 12வது வசனம், 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது. என்ன மழை பெஞ்சது? சாதாரண மழை கிடையாது, அப்படி தூரி தூரின்னு இல்லை, பெருமழை. ஆமாம், துபாயில் பெஞ்சது பாருங்க, ஒரு 3 ஹவர் மழை பெஞ்சது. துபாயே மிதந்துச்சு தண்ணியில். எத்தனை மணி நேரம் மழைக்கு? ஒரு 3 மணி நேரம் மழை தாங்க. துபாயே கார்லாம் அடிச்சுன்னு போகுது தண்ணியில். வனாந்திரமே அதாவது என்ன சொல்கிறது, டெசர்ட், வனாந்திரம், பாலைவனம். பாலைவனமே வெள்ளக்காடாக மாறிடுச்சு. எத்தனை மணி நேரம் மழைக்கு? 3 மணி நேரம் பெருமழைக்கு. அப்போ 40 நாள் இரவும் பகலும் பெருமழை. அதுக்கு அடுத்தது ஊற்றுக்கண்கள் திறவுண்டன. அதுக்கு அடுத்தது வானத்தில் இருக்கிற மதகுகள் எல்லாம் தேவன் உடைச்சி அதில் வச்சிருந்த தண்ணியெல்லாம் ஊற்றுனதுனால தான் இந்த பூமி ஃபுல்லாக மூழ்கி, கவனிங்க வசனம் சொல்லுது, எல்லா மலைகளுக்கும் மேலே தண்ணி இருந்துதான் போயிடுச்சு. அடுத்தது 16வது வசனம் படிக்கிற பாருங்க. தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ள பிரவேசித்தன. கவனிங்க, நோவா மட்டும் பாதுகாக்கப்படலை. நோவா மூலியமாக குடும்பம் மட்டும் கிடையாது, நோவா மூலமாக சில மிருக ஜீவன்கள் பாதுகாக்கப்பட்டது. சில மிருக ஜீவன்கள் என்ன பண்ணப்பட்டது? பாதுகாக்கப்பட்டது. ஆண்டவர் இங்கே செலக்ட் பண்ணும்போது பாருங்க, அவர் ரொம்ப அழகாக செலக்ட் பண்ணுவார். அதாவது சுத்தமில்லாத மிருகத்தை 1 ஜோடி எடுத்துக்க சொல்வார், சுத்தமான மிருகத்தை 7 ஜோடி எடுத்துக்க சொல்வார். சுத்தமில்லாத மிருகத்தை 1 ஜோடி, சுத்தமுள்ள மிருகத்தை 7 ஜோடி. அது என்ன இது? சுத்தமில்லாத மிருகம், சுத்தமான மிருகம். ஹார்டாக இருக்குது. ஹார்டாக இருக்கிற மிருகங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? சில மிருகம், சிங்கம் ஹார்டாக இருக்கும் ரொம்ப, அதெல்லாம் சைவம் சாப்பிடுது. சில நேரத்தில் காண்ட மிருகம் வந்து புல் சாப்பிடுது, அதுக்காக அது வந்து சாப்பிட்டுன்னு சொல்ல முடியாது. காண்ட மிருகம் புல்லை சாப்பிட்டாலும் அதுவும் ஹார்டு தான். ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா ஹார்டு அனிமல்ஸ் எல்லாம் வந்து 1 ஜோடி எடுத்துக்க சொல்லிட்டாரு. சாஃப்ட் அனிமல்ஸ், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. சில இதெல்லாம் வந்து சின்ன நோய் வந்தால் கூட தாங்காது சில மிருகங்கள்லாம், அதெல்லாம் 7 ஜோடி எடுத்துக்கோ. ஏன்னா 1 செத்து போனால் கூட, 1 ஜோடி 2 ஜோடி செத்து போனால் கூட அந்த ஜோடி அந்த இனம் விருத்தி அடையணும்னு சொல்லிட்டு கர்த்தர் எவ்வளோ ஞானமாக அதை சுத்தமான மிருகத்தை 7 ஜோடும், சுத்தம் இல்லாத மிருகத்தில் 1 ஜோடும் எடுத்துக்க சொல்லி எல்லாத்தையும் உள்ளே வச்சு, நோவா உள்ளே போன உடனே அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். கேட்டை யார் போட்டிருந்து? அந்த பேழையுடைய கேட்டை, மெயின் டோரை யார் லாக் பண்ணுது? கர்த்தர் லாக் பண்ணிட்டாரு. நோவாவாலையும் திறக்க முடியல. அவன் வந்து தட்டுறான்க கதவை, நோவா நான் கீழ் வச்சேனே, கீழ் செஞ்சு கொடுக்குறது ஹெல்ப் பண்ணினே, 4 கட்டை எடுத்துட்டு வந்து வச்சேனே, கதவு மூடிடுச்சு. பைபிள்லேயும் ஆண்டவர் தான் சொன்னார், மணவாளன் வரும்போது காத்து இருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அவர் வந்துட்டு போயிட்ட பிறகு, கதவு மூடிட்ட பிறகு கத்துனா கதவு என்ன பண்ணாது? திறக்கப்படாது. ரட்சிப்பும் அப்படிதான். பைபிள் சொல்லுது, இன்று ரட்சணி நாள், இன்று அனுக்கிரக காலம்.
இன்றே அனுக்கிரக காலம், இன்றே ரட்சணை நாள். வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். இயேசுவை ஏற்றுக்கிற வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாது. அடுத்த வாரம் பார்த்துக்கிறேன், எங்கள் அம்மா செத்துற பேர் வரேன், அப்பா செத்துற பேர் வரேன், அதெல்லாம் இந்த கதையே பேசக்கூடாது. அதுதான் இயேசு சொன்னார், கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல. கதவை அடைத்தாரு. அடைச்சிட்டு பிறகு பாருங்க 20வது வசனம், மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் 15 முழ உயரத்திற்கு ஜலம் பெருகிற்று. அல்லேலூயா. 19வது வசனம் பாருங்க, ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினதினால் வானத்தின் கீழ் எங்கும் உள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டது. வானத்தின் கீழ் இருக்கல எல்லா உயரமான மலைகளும் மூழ்கிடுச்சு. ஒரு மலை கூட மூழ்காம இல்லை, எல்லா மலைகளும் மூழ்கிடுச்சு. இருக்கிற மலையிலே பெரிய மலை எந்த மலையோ அந்த மலைக்கு மேல 15 முழ உயரத்திற்கு ஜலம் பெருகிற்று. ஆனா இதுல எல்லாமே செத்து போச்சா? இந்த பூமியில இருக்கிறதெல்லாம், பூமியில இருக்கிறதெல்லாம் செத்து போச்சா? தண்ணியில் இருக்கிற மீன்கள் மட்டும் சாவல, தண்ணியில் வாழக்கூடிய உயிரினங்கள் மட்டும் சாகலை, மீதி எல்லாம் செத்து போச்சு. அந்த வசனம் தான் பாருங்க 21 சொல்ல பாருங்க, அப்பொழுது மாம்ச ஜந்துக்களாகிய, கவனிங்க, என்ன ஜந்துக்கள்? மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளும் நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊரும் பிராணிகள் யாவும், எங்க? பூமியின் மேல நடமாடுகிற ஊறுகிற பிராணிகள் யாவும், நரஜீவன்கள். நரஜீவன்கள்னா தண்ணிக்குள்ள வசிக்காதது, தண்ணிக்கு வெளியில வசிக்கிற ஜீவன்கள் எல்லாம் நரஜீவன்கள். ஜீவன்களும் பூமியின் மேல் சஞ்சரிக்கிறவைகள் யாவும் ஆண்டன. எதெல்லாம் செத்து போச்சான்? பூமியின் மேல் சஞ்சரிக்கிறவைகள். பாருங்க, இதுல மீன் செத்து போச்சுன்னு போடல, தண்ணியில வாழ்றது சாவலன்னு போடல. ஆண்டு ரொம்ப தெளிவாக எழுதி வச்சுக்கிறார். இதெல்லாம் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட காரியங்கள். நேற்று இன்னைக்கு எழுதலைங்க, பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதும் போது ஆண்டவர் தெளிவாக எழுதி வச்சிருக்கிறாரு. ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் என்ன கேட்டாங்க கேள்வி, நோவா இந்த உலகத்தை அழிக்கும் போது மீன் எல்லாம் செத்து போச்சா, எல்லாவற்றையும் சங்காரம் பண்ணுன்னு சொன்னாரு. இல்லை, தண்ணியில் வாழக்கூடியதெல்லாம் சாகலை, தண்ணியை தவிர்த்து மீதி இருக்கிற எல்லாமே அழிஞ்சு போச்சு. வெட்டாந்தரையில் உண்டான பாருங்க எல்லாவற்றிலும் எங்க இருக்கிறதெல்லாம் செத்து போச்சு. பூமி மண்ணு மேலே நடக்கிறது, மண்ணு மேலே ஊறுது, தரை மேலே நடக்கிறது, தரை மேலே ஊறுற எல்லா பறவைகள் எல்லாம் தான் என்ன பண்ணிச்சு? செத்து போச்சு. நாசியில சுவாசம் உள்ளவைகள் எல்லாம் மாண்டு போயின. நாசியில சுவாசம் உள்ளவைகள் எல்லாம் மாண்டு போயின. மீன் எல்லாம் மூக்கில் சுவாசிக்காது, தெரியுமா உங்களுக்கு? செதிலில் சுவாசிக்கும், சிறகுகளில் சுவாசிக்கும். எவ்வளோ தெளிவாக பைபிள் எழுதி வச்சு. நம்ம பைபிள் எவ்வளோ பெரிய கொடுப்புன்னு தெரியுங்களா? நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுங்களா? இதை சரியாகவே கவனிக்க மாட்டேன்றோம். வேதத்தை என்ன பண்ண மாட்டேன்றோம்? கவனிக்க மாட்டேன். எதுக்கோ டைமை ஸ்பெண்ட் பண்ணுறோம். நான் சொல்கிறேன், இந்த வேதம் படிப்பறி இல்லாதவர்களே நாணியாய் மாற்றக்கூடிய. நீங்கள் நல்ல ஒரு கிளவராக ஆகணும்னா பைபிள் படிங்க. உங்கள் டைமை பைபிள் படிக்கிறதுல ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறேன், உங்கள் லைஃப் ஸ்டைலே மாறி போயிடும். ஆமென். சரி, அப்போ இந்த நாளில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, நோவா, தேவன் நோவாவை காப்பாற்றினார். நோவாவை மட்டும் காப்பாற்றல, நோவா மூலமாக அவருடைய குடும்பத்தை காப்பாற்றினார். நோவா மூலமாக குடும்பத்தை மட்டும் கிடையாது, எல்லா உயிரினங்களையும் என்ன பண்ணார்? காப்பாற்றினார். அது மட்டும் கிடையாது, மனுஷர்களுக்கும் 120 வருஷம் என்ன பண்ணார்? வாய்ப்பு கொடுத்தார். 120 வருஷம் அந்த பேழை கட்ட ஆன நாட்கள், 120 வருஷம் நோவா என்ன பண்ணாராம்? பிரசங்கித்தாராம். ஆனால் அந்த பிரசங்கத்தை கண்டு என்ன பண்ணல? ஆட்கள் மனம் திரும்பல. அப்போ அது ஒரு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். மனுஷனுக்கு நோவாவுக்கு தேவன் கொடுத்த எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். நான் சொல்கிறேன், இன்னைக்கு உங்களையும் என்னையும் நோவா மாதிரி தான் இந்த தேசத்தில் வச்சிருக்கிறார். நம்ம மூலமாக நமக்கு முதல்ல பாதுகாப்பு. நமக்கு நீங்கள் கவலைப்படாதீங்க, நமக்கு என்ன ஆகும், நம்ம எதிர்காலம் என்ன ஆகும், நம்ம குடும்பம் என்ன ஆகும். முதல்ல நீங்கள் நல்லா இருப்பீங்க, ஏன்னா உங்கள் மேலே ஒரு ஆசீர்வாதம். கர்த்தர் நோவாவை கிருபையினால் தெரிந்து கொண்டது போல, கிருபையினால் அழைத்தது போல, தேவன் கிருபை பாராட்டினது போல உங்கள் மேலே ஒரு கிருபை வச்சிருக்கிறாரு. அதனால தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்க, அதனால தான் அப்படி பிள்ளையாக இருக்கிறீங்க, அதனால தான் பரிசுத்தானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார், உங்களை பாதுகாக்கிறார். அடுத்தது உங்கள் மூலமாக உங்கள் குடும்பத்துக்கு பாதுகாப்பு, உங்கள் மூலமாக சுற்றி இருக்கிற மனுக்குலத்துக்கே பாதுகாப்பு. ஆமென். நீங்களாம் சாதாரணமான ஆட்கள் கிடையாது. உங்கள் பார்வைக்கு நீங்கள் சாதாரணமானவர்களாக தெரியலாம், ஆனால் தேவனுடைய பார்வைகள் நீங்கள் யார் கிடையாது? சாதாரணமானவர்கள் கிடையாது. திட்டத்தோடு உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பெரிய ஆசீர்வாதம் இது. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். இயேசு சொன்னார், நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீங்க. உப்பு இல்லைன்னா எல்லாமே கெட்டு போயிடும், தெரியுங்களா? நம்ம இந்த உலகமே அழிஞ்சு போவோம். எப்போ அழியும் தெரியுங்களா?
அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுவோம். நாம் எல்லாரும் இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதற்கு பின்பு தான் இந்த உலகத்தில் அந்தி கிறிஸ்து ஆட்சி வரும், இந்த உலகம் அழியும். நீங்களும் நானும் விலையேற பெற்றவர்கள். இந்த கிருபை தான், தேவனுடைய கிருபை. அது நம்ம ஒன்றுமே செய்யலைங்க, நம்ம இதுக்காக ஒன்றும் செய்யலை. தேவனுடைய கிருபையினால் நம்மை மாற்றிருக்கிறார். அல்லேலூயா. ஓகே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட நாங்கள் நோவாவை குறித்தும், ஆண்டவரே தேசத்தின் காரியங்களை குறித்தும், ஆண்டவரே இந்த தேசம் மட்டுமில்லை உலகம் முழுவதும் இருக்கிற ஜனங்கள், மதங்கள், தெய்வங்கள், ஆண்டவரே அப்பா இதன் மத்தியில் ஒரு உண்மையான தெய்வம், ஆண்டவரே உண்மையான வழி, சத்தியம், ஜீவனாய் இருக்கிறவர் ஆகிய உம்மை குறித்தும், ஆண்டவரே நீர் நோவாவை அழைத்தது, நோவாவை தெரிந்து கொண்டது, நோவா மூலமாக ஆண்டவரே அவருடைய குடும்பத்தை காப்பாற்றியது, நரஜீவன்களை காப்பாற்றியது, ஆண்டவரே நோவா மூலமாக ஆண்டவரே அந்த ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னது, ஆனாலும் அவர்கள் மனம் திரும்பாமல் போனது, எல்லாவற்றையும் நாங்கள் பார்க்க கிருபை தந்தீரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நாட்களில் எங்களை கூட ஆண்டவரே ஒரு நோக்கத்தோடு நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய செயல்கள் ஒன்றுமில்லை தகப்பனே, எங்களுடைய கிரியைகள் ஒன்றுமில்லை அப்பா. உங்களுடைய கிருபைனால எங்களை அழைச்சிங்க, கிருபைனால தெரிந்து கொண்டீங்க, கிருபைனால கழுவுனீங்க, கிருபைனால் நீதிமான் ஆக்கினீங்க, கிருபைனால் உங்கள் பிள்ளையாக மாற்றி இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்கள் மூலமாக எங்கள் குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது, எங்கள் மூலமாக நாங்கள் இருக்கிற பகுதிக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது, எங்கள் மூலமாக இந்த தேசத்துக்கே பாதுகாப்பு இருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் முதலாவது அதை அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள எங்களுக்கு உங்களுடைய கிருபை பெருகட்டும் ஆண்டவரே. நாங்கள் எங்கள் குடும்பத்தை சபிக்கக்கூடாது ஆண்டவரே, எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களை சபிக்கக்கூடாது ஆண்டவரே. இந்த ஜனங்கள் மத்தியில் எங்களை நீர் வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு, திட்டம் உண்டு. அதை நாங்கள் அறிந்து கொண்டு ஆண்டவரே நாங்கள் எங்கள் ரட்சிக்கப்படாத குடும்பத்தினருக்காக ஜெபிக்க, எங்கள் சுற்றி இருக்கிற ரட்சிக்கப்படாத மக்கள்களுக்காக ஜெபிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அதிகமாக பாரப்பட்டு ஜெபிக்க, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல ஆசீர்வாதத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் வந்து கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த வாரம் முழுவதும் நன்மையும் கிருபையும் இவர்களை தொடரட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளின் வாழ்க்கையில் உண்டாகட்டும் என்று சொல்லுகிறேன். பிள்ளைகளுக்கு எதிராக ஒரு வழியாய் வருகிறவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே 7 வழியாக திரும்பி போகும்படி கட்டளையிடுகிறேன் அப்பா. பரிசுத்தானவரே, உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற நல்ல தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகளை நீங்க நடத்துங்கப்பா, நீங்க மகிமைப்படுங்க ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளை நீங்க இந்த உலகத்தில் உப்பாக வெளிச்சமாக வைத்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் இந்த பூமிக்கு உப்பாய் இருக்கிறது எவ்வளவு உண்மையோ அதை சுற்றி இருக்கிற ஜனங்கள் அறிந்து கொள்ளணும், உணரணும் ஆண்டவரே. உங்கள் குடும்பத்தார் உணரணும் ஆண்டவரே. நம்ம இன்னைக்கு இவ்வளோ தூரம் நல்லா இருக்கிறதுக்கு காரணம், அழியாமல் இருக்கிறதுக்கு காரணம் நம்ம குடும்பத்தில் இருக்கிற ரட்சிக்கப்பட்ட இவர்கள் தான் என்பதை உணரும்படியாக, அறியும்படியாக கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யுங்க. தொடர்ந்தப்பா இந்த நாளில் வந்து கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய வார்த்தையின்படி இந்த வாரம் முழுவதும் நன்மையும் கிருபையும் இவர்களை தொடரட்டும். நீ கீழாகாமல் மேலாவாய், வாளாகாமல் தலையாவாய், கடைசியாகாமல் முதலாவாய் என்ற வார்த்தையின்படி கர்த்தருடைய உயர்வு பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்கட்டும் அப்பா. நீங்கள் மட்டுமே உயர்ந்திருப்பீராக, மகிமைப்படுவீராக. இந்த ஆராதனை மூலம் வருகிற துதிகர மகிமை மாட்சிமைகளை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழிநடத்துதலும் இப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரையிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். God bless you.